தலைப்பு: வேர்கள் பாகம் 21. மாசாவும் கோழி ஜார்ஜும் விர்ஜினியா கிளம்பினர். பல விஷயங்களை மாசா லீ அவனுடன் பேசிக் கொண்டு சென்றார். இப்பொழுது கோழி ஜார்ஜ் கோழி பண்ணைக்கு வந்து 7 வருடங்கள் ஆகிவிட்டன. 20 வயது நடக்கிறது. அவன் இரவுகளில் யாருக்கும் தெரியாமல் பண்ணையை விட்டு நழுவி போவதும் விடியும் முன் திரும்பி வருவதுமாக இருந்தது குறித்து மாசா லீ அவனிடம் கேட்டார். அதிர்ச்சியடைந்த கோழி ஜார்ஜ் பின்னர் சமாளித்து கொண்டு அதனை ஒப்புக்கொண்டான். மேக்கிரிகோர் என்ற மாசாவின் வீட்டில் பணிப்பெண்ணாக இருக்கும் அடிமையான மாட்டில்டா என்ற பெண்ணை தான் விரும்புவதாகவும் அவளைத்தான் இரவுகளில் சந்திக்கச் செல்வதாகவும் கோழி ஜார்ஜ் நெளிந்து கொண்டே கூறினான். நீ எனது கோழி பண்ணைக்கு விசுவாசமாக இருந்து நிறைய உழைத்திருக்கிறாய், நிறைய லாபமும் சம்பாதித்து தந்திருக்கிறாய். ஆதலால் அந்த பெண் மாட்டில்டாவுக்கே உன்னை திருமணம் முடித்து வைக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று மாசா லீ சொன்ன பொழுது கோழி ஜார்ஜுக்கு உற்சாகம் கரை புரண்டோடியது. 1827 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கோழி ஜார்ஜுக்கும் மாட்டில்டாவுக்கும் திருமணம் இனிதே நடந்தேறியது. மணமக்கள் இருவரும் துடைப்பக்கட்டையை துள்ளி குதித்து தாண்டி தங்கள் வாழ்வில் ஒன்றிணைந்தனர். ஜார்ஜ் தன் மனைவி மாட்டில்டாவுடனும் மற்றவர்களுடனும் மாசா லீயின் பண்ணைக்கு அன்று மாலை வந்து சேர்ந்தான். மாசா லீயின் அனுமதியுடன் கிஸ்ஸியின் குடிலுக்கு அருகில் 2 அறைகள் கொண்ட புதிய குடில் ஒன்றை அமைத்திருந்தான் கோழி ஜார்ஜ். கோழிச் சண்டையில் தனக்கு கிடைத்த பணத்தை வைத்து வீட்டுக்கு தேவையான சாமான்களை ஒவ்வொன்றாக வாங்கி வைத்திருந்தான். கோழி ஜார்ஜும் மாட்டில்டாவும் அந்த புதிய குடிலில் குடியேறினர். கோழி ஜார்ஜ் காலையில் கோழி பண்ணைக்குச் சென்று விட்டு இரவு வீடு திரும்புவான். மாட்டில்டா, கிஸ்ஸி, சாரா அக்கா, பாம்பே மாமா ஆகியோருடன் சேர்ந்து வயல் வேலை செய்தாள். மாட்டில்டா நல்ல பக்தியுள்ள கிறிஸ்தவ பெண்ணாக இருந்தாள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அடிமைகளுக்கு அவளே பிரார்த்தனையை நடத்தினாள். 1828 கோழி ஜார்ஜுக்கும் மாட்டில்டாவுக்கும் ஓர் அழகிய ஆண் மகவு பிறந்தது. மாட்டில்டா தான் இதுவரை தன் தந்தையை பார்த்ததே இல்லை என்றும் அவரது பெயர் விர்ஜில் என்று தன் தாய் சொன்னதாகவும் கூறி அந்த பெயரையே தன் குழந்தைக்கும் வைக்க தான் விரும்புவதாக குழந்தையின் பாட்டி கிஸ்ஸியிடம் கூறினாள். ஜார்ஜும் விர்ஜில் என்று பெயர் வைக்க மகிழ்ச்சியுடன் சம்மதித்தான். பின்னர் ஜார்ஜ் தனது தாய் கிஸ்ஸியை பார்த்து, அம்மா, நீ சொல்லி தந்ததையெல்லாம் நான் எனது குழந்தைக்கும் சொல்லிக் கொடுக்கப் போகிறேன்மா என்று கூறியவன் குழந்தையை மாட்டில்டாவிடமிருந்து தன் கையில் வாங்கினான். குளிருக்காக எரியூட்டப்படும் தீக்கிடங்கின் அருகில் அமர்ந்து குழந்தையை தன் மடியில் கிடத்தினான். பின்னர் கம்பீரமான குரலில் பேச ஆரம்பித்தான். நான் சொல்வதை கூர்மையாக கேள் மகனே. உன் கொள்ளு தாத்தா பற்றி நான் இப்பொழுது சொல்லப் போகிறேன். அவர் ஓர் ஆப்பிரிக்கர். அவரது பெயர் குண்டா கிண்டி. அவர் கிடாரை கோ என்று அழைப்பார். ஆரை காம்பி பொலாங்கோ என்று அழைப்பார். இன்னும் நிறை பொருட்களுக்கு ஆப்பிரிக்க பெயர்களைச் சொல்வார். அவரின் இளைய தம்பிக்கு பறை செய்வதற்கு மரம் வெட்டுவதற்காக காட்டுக்குச் சென்றிருந்தபொழுது 4 மனிதர்கள் பின்பக்கமாக வந்து அவரை பிடித்தனர். ஒரு பெரிய கப்பலில் அவரை ஏற்றி கடல் கடந்து இங்கே கொண்டு வந்தனர். அவர் 4 தடவை தப்பிப்பதற்காக ஓடினார். அவரை பிடிக்க வந்தவர்களை அவர் கொல்ல முயற்சி செய்ததால் அவரது கால் பாதத்தில் பாதியை வெட்டிவிட்டனர். குழந்தை விர்ஜிலை கையில் ஏந்திய ஜார்ஜ் குழந்தையின் முகத்தை கிஸ்ஸியை நோக்கி திருப்பினான். மீண்டும் தொடர்ந்தான். அவர் பெரிய வீட்டின் சமையற்காரி மிஸ் பெல்லுடன் துடைப்பக்கட்டையை தாண்டினார். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதுதான் உன் பாட்டி. அவள் இதோ உன் அருகில் நின்று சிரித்துக் கொண்டிருக்கிறாள். கிஸ்ஸிக்கு கண்கள் சுலங்கின. மாட்டில்டாவும் ஜார்ஜ் சொல்வதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாள். ஜார்ஜ் கோழிச் சண்டைக்கு அடிக்கடி வெளியூர் போய் விடுவதால் பெரும்பாலான மாலை வேளைகளை மாட்டில்டா கிஸ்ஸியுடனேயே கழித்தாள். கிஸ்ஸி தன் பேர குழந்தை விர்ஜிலை தன் மடியில் வைத்து கொஞ்சிக் கொண்டிருப்பாள். வெளியூர் சென்று விட்டு திரும்பும் ஜார்ஜ் குறைந்த பட்சம் 1 மணி நேரமாவது தான் கண்ட கேட்ட அறிந்த தகவல்களை அடிமைச் சேரியில் வந்து சொல்வான். எல்லோரும் கூடி இருந்து அவன் சொல்வதை ஆவலோடு கேட்பார்கள். சார்லஸ்டன் என்னுமிடத்திற்கு சென்று வந்த ஜார்ஜ் அங்கே தான் பெரிய பெரிய கப்பல்களை கண்டதாக கூறினான். நீக்ரோ அடிமைகள் எறும்பை போல் வரிசையாக புகையிலை பொதிகளை கப்பலில் ஏற்றுகிறார்கள். அவைகள் கடல் கடந்து இங்கிலாந்துக்கும் இன்னும் உலகின் பல பாகங்களுக்கும் செல்கின்றன.
இப்பொழுது நானும் மாசாவும் எங்கெல்லாம் பயணம் செய்கிறோமோ அங்கெல்லாம் நீக்ரோக்கள் தான் அனைத்து வேலைகளையும் செய்கின்றனர். அவர்கள் கால்வாய்களை வெட்டுகின்றனர், நெடுஞ்சாலைகளை அமைக்கின்றனர், இருப்பு பாதைகளை அமைக்கின்றனர். நீக்ரோக்கள் அவர்களது கடுமையான உழைப்பால் இந்த நாட்டையே கட்டியெழுப்புகிறார்கள் என்றான் ஒரு தடவை ஜார்ஜ். குட்டி பாப்பா விர்ஜில் நடக்க ஆரம்பித்த சமயத்தில் மாடில்டா மீண்டும் கர்ப்பமானாள். 1830ஆம் ஆண்டு மாசா லீயும் கோழி ஜார்ஜும் சார்லஸ்டனுக்குச் சென்றிருந்த சமயத்தில் மாடில்டா அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். மாடில்டாவின் சகோதரனின் பெயரான ஆஷ்ஃபோர்ட் என்பதை அந்த குழந்தைக்கு வைத்தாள் அவள். சார்லஸ்டினிலிருந்து வெகு ஆவலோடு திரும்பிய ஜார்ஜ் தன் இரண்டாவது மகன் ஆஷ்ஃபோர்டை கண்டான். ஆஷ்ஃபோர்ட் மிகவும் அதிர்ஷ்டமானவன் என்றும் அதனால் தான் அவன் பிறந்த சமயத்தில் சார்லஸ்டனில் நடந்த பெரிய கோழிச் சண்டையில் மாசா லீக்கு $1000 லாபமாக கிடைத்தன என்றும் அங்கே நடந்த சிறு சிறு சண்டைகளில் தனக்கு $50 கிடைத்தன என்றும் ஜார்ஜ் கூறினான். தன் தாய் கிஸ்ஸியின் முன்னிலையில் முதல் குழந்தை விர்ஜிலை மடியில் தூக்கி வைத்து அவனது ஆப்பிரிக்க தாத்தா குண்டா கிண்டே பற்றி கூறியது போல் இரண்டாவது குழந்தை ஆஷ்ஃபோர்ட்டையும் மடியில் வைத்து கூறினான் ஜார்ஜ். 1831 ஜனவரியில் மாடில்டா மூன்றாவது ஆண் மகவை பெற்றெடுத்தாள். அதற்கு கோழி ஜார்ஜ் தனது பெயரையே சூட்டினான். அதற்கடுத்த வருடம் நான்காவது ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் மாடில்டா. 3 குழந்தைகளை பெற்றெடுத்தும் தனது பெயரை வைக்கவில்லையே என்று மாசா லீ குறைபட்டு கொண்டதால் 4ஆம் குழந்தைக்கு டாம் லீ என்று பெயர் வைத்தான் ஜார்ஜ். அதே சமயம் மாசா லீ தனது பைபிளை எடுத்து இவ்வாறு எழுதினார்: செப்டம்பர் 20, 1833 மாடில்டாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. பெயர் டாம் லீ. 70 வயதை தாண்டிய மிங்கோ மாமாவின் உடல்நிலை வர வர ரொம்ப மோசமாகிக் கொண்டிருந்தது. மாசா லீயும் ஜார்ஜும் வெளியூர் சென்றிருந்த சமயத்தில் அவர் உடல்நிலை மிகவும் மோசமாகியது. எதுவும் நடக்கலாம் என்று உணர்ந்து கொண்ட மிங்கோ மாமா அன்றிரவு கஷ்டப்பட்டு தனது உடலை இழுத்துக்கொண்டே கோழி பண்ணையிலிருந்து அடிமைச்சேரி நோக்கி வந்தார். அடிமைச்சேரிக்கு அருகில் வரும்பொழுது வழியிலேயே அவர் கீழே விழுந்து கிடந்தார். ஈனஸ்வரத்தில் முனகல் சப்தத்தை கேட்ட அடிமைகள் ஓடிச் சென்று அவரை தூக்கி வந்தனர். மாசா லீயும் ஜார்ஜும் அங்கே இல்லாததால் மிசஸ் லீக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சிறிது நேரத்தில் மிங்கோவின் உயிர் பிரிந்தது. அங்குள்ள ஒரு மரத்தின் கீழ் குழி தோண்டி மிங்கோவின் உடலை அடக்கம் செய்தனர் அடிமைகள். ஊர் திரும்பி மாசா லீயும் கோழி ஜார்ஜும் மிங்கோ இறந்த செய்தி கேட்டு அதிர்ச்சிக்குள்ளாயினர். கோழி ஜார்ஜ் தனக்கு ஆசானாக, தந்தையாக, நண்பனாக, இன்னும் அனைத்துமாக கடந்த 15 வருடங்களாக தன்னோடு இருந்த மிங்கோ மாமா இறந்ததை ஜீரணிக்க முடியாமல் தவித்தான். அவரது அடக்கத்தலத்தை பார்த்துவிட்டு கோழி பண்ணைக்குச் சென்றவன் 2 நாட்களாக வீட்டு பக்கமே வரவில்லை. பின்னர் ஒரு வழியாக கோழி பண்ணையில் தனது பணியை துவக்கினான் ஜார்ஜ். அவனது குழந்தைகள் வளர்ந்து வந்தன. இப்பொழுது மூத்தவன் விர்ஜிலுக்கு 6 வயது நடக்கிறது. இனி அவன் வயலுக்குச் சென்று பெரியவர்களுக்கு உதவ வேண்டும். கோழி பண்ணையில் தனியாகவே அத்தனை வேலைகளையும் செய்து வந்த ஜார்ஜுக்கு தனக்கு ஒரு உதவியாளர் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. இது குறித்து மாசா லீயிடம் சொல்வதற்கு அவனுக்கு பயமாக இருந்தது. நீண்ட நாள் சிந்தனைக்கு பிறகு விர்ஜிலை கோழி பண்ணைக்கு கொண்டு வந்து தன்னை மிங்கோ மாமா பழக்கியது போல் பழக்க ஆரம்பித்தான். ஆனால் ரொம்ப சின்ன பையனாக இருந்த விர்ஜிலுக்கு அங்குள்ள வேலைகள் அவ்வளவாக பிடிபடவில்லை. எப்பொழுதும் விளையாட்டு பிள்ளையாகவே இருந்தான் விர்ஜில். அதனால் எரிச்சலடைந்த ஜார்ஜ் இவன் நமது வேலைகளுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் என்று தீர்மானித்தான். சேவல்களுக்கு 3 நேரம் தண்ணீரும் தீனியும் வைத்து விட்டு வயலுக்குச் சென்று விடுமாறு விர்ஜிலிடம் சொன்னான் ஜார்ஜ். அந்த வருட இறுதியில் மாடில்டா ஜந்தாவது ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அதற்கு அவளது விருப்பப்படி ஜேம்ஸ் என்று பெயரிடப்பட்டது. 1837ஆம் ஆண்டு மாடில்டா தன் 6வது குழந்தையை பெற்றெடுத்தாள். அதுவும் ஓர் ஆண் குழந்தையே. அதற்கு மாடில்டா லூயிஸ் என்று பெயர் வைத்தாள். அதற்கடுத்த வருடம் மாடில்டா 7வதாக ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அதற்கு அதன் பாட்டியின் பெயரான கிஸ்ஸி என்று சூட்டப்பட்டது. மற்ற குழந்தைகளுக்குச் சொன்னது போலவே இந்த பெண் குழந்தையையும் மடியில் வைத்து கொண்டு மற்ற 6 குழந்தைகளும் சூழ நிற்க கொள்ளு தாத்தா குண்டா கிண்டேயை பற்றி சொல்லி முடித்தான் ஜார்ஜ்.
வருடங்கள் உருண்டோடின. மாட்டில்டா 8 ஆவதாக ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அதற்கு மேரி என்று பெயர் வைத்தார்கள். கோழி ஜார்ஜின் 4வது மகன் டாம் இரும்புகளை பழுக்க காய்ச்சி விதவிதமான பொருட்களைச் செய்வதில் ஆர்வம் அதிகம் உள்ளவனாக இருந்தான். ஞாயிற்றுக்கிழமைகளில் அவன் இந்த வேலைகளிலேயே அதிகம் ஈடுபட்டான். மிஸ் மலிசிக்கு சூடான பாத்திரங்களை தூக்குவதற்காக கொக்கி செய்து கொடுத்தான். மாட்டில்டாவும் கிஸ்ஸியும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க கோழி ஜார்ஜ் மாசா லீயிடம் தயங்கி இவ்வாறு கூறினான். உங்கள் பெயருடைய என் மகன் டாம் இரும்பு கொல்லனாவதற்கு அத்தனை தகுதிகளும் உள்ளவனாக உள்ளான். அவனை நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நல்ல இரும்பு கொல்லரை சொந்தமாக கொண்ட மாசா யாரிடமாவது அனுப்பி உரிய பயிற்சி கொடுத்தால் அவன் நல்ல ஒரு இரும்பு கொல்லனாக உருவாகி விடுவான். நமது பண்ணையிலேயே பழுதடையும் மண்வெட்டி கோடாரி போன்ற சாமான்களை நாம் வெளியில் கொடுத்துத்தான் சரி செய்கிறோம். இதற்கு உங்களுக்கு கூலியாக நியாயமான தொகை செலவாகிறது. நீங்கள் டாமை எங்காவது அனுப்பி முறையான பயிற்சி கொடுத்தால் நமது பண்ணையில் உள்ள இரும்பு வேலைகளை அவனே கவனித்துக் கொள்வான். இதனால் உங்களுக்கும் நியாயமான தொகை மிச்சமாகும். ஆழ்ந்த சிந்தனையிலிருந்த மாசா லீ யோசித்துச் சொல்கிறேன் என்று சொன்னார். பின்னர் மிஸ் மலிசியிடம் டாமை பற்றி விசாரித்தார் மாசா லீ. அவள் அவனை பற்றி புகழ்ந்து சொன்னாள். 5 தினங்கள் கழித்து கோழி ஜார்ஜை அழைத்த மாசா லீ, மாசா அஸ்கியுவுடன் நான் ஓர் ஒப்பந்தம் செய்துள்ளேன். அவரிடமுள்ள நீக்ரோ இரும்பு கொல்லன் இசையா டாமுக்கு 3 வருடங்கள் பயிற்சி தருவான். நாளை காலை அவனை தயாராக இருக்கச் சொல் என்றார். கோழி ஜார்ஜுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. ஓடி வந்து அடிமைச்சேரியில் தனது தாய் கிஸ்ஸியிடமும் மாட்டில்டாவிடமும் டாமிடமும் இவ்விஷயத்தைச் சொன்னான். அனைவரும் மட்டற்ற மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். குடிலின் கதவருகே நின்று கொண்டிருந்த 10 வயது நிரம்பிய கிஸ்ஸியும் 8 வயது நிரம்பிய மேரியும் இவ்விஷயத்தை கேட்டதும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தனர். ஓடி போய் அடிமைச்சேரி முழுவதும் இவ்விஷயத்தை பரப்பினர். விர்ஜிலுக்கு அருகிலுள்ள பண்ணையிலுள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்திருந்தார்கள். ஆஷ்ஃபோர்டுக்கு இப்பொழுது 18 வயதாகிறது. மறுநாள் காலை டாம் வண்டியில் புறப்பட்டான். விர்ஜில் தான் வண்டியை ஓட்டிச் சென்றான். கோழி ஜார்ஜ் தன்னையும் தனது குடும்பத்தையும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக எண்ணிக் கொண்டிருந்தான். கோழி ஜார்ஜ், அவனது மனைவி மாட்டில்டா, தாய் கிஸ்ஸி, 8 குந்தைகள் இவ்வளவு பேர்க்கும் மாசா லீயிடமிருந்து சுதந்திரம் வாங்க வேண்டும் என்றால் அவன் எண்ணி பார்க்கவே முடியாத அளவு அதிக தொகை வேண்டியது வரும். ஒருநாள் கோழி ஜார்ஜும் அவன் மனைவியும் அனைவரும் விடுதலையாவதற்கு சுமாராக எவ்வளவு தொகை வேண்டும் என்று கணக்கு போட்டனர். குறைந்தது $6200 இருந்தால்தான் இது நடக்கும் என்று அவர்கள் உணர்ந்தனர். இருந்தாலும் கோழி ஜார்ஜ் மனம் தளரவில்லை. இந்த தொகையைச் சேர்ப்பதற்கு 10-15 வருடங்கள் ஆகலாம். இருந்தாலும் தனது மீதி காலமும் தன் மக்களின் வாழ்க்கையும் சுதந்திரமாக கழிய வேண்டும் என்று அவன் தீர்மானித்துக் கொண்டான். சின்ன கோழிச்சண்டைகளில் கிடைக்கும் பணத்தை வெட்டிச் செலவு செய்யாமல் அப்படியே கொண்டு வந்து மாட்டில்டாவிடம் கொடுப்பதாக அவன் உறுதியளித்தான். அதன்படி அவன் கொடுத்து வந்த டாலர்களை மாட்டில்டா பத்திரமாக சேமித்து வைக்க ஆரம்பித்தாள். டாமுக்கு இப்பொழுது 22 வயதாகிறது. 4 வருடங்களுக்கு முன்பு அவன் இரும்பு கொல்லர் நீக்ரோ இசை யாஹ்விடம் பயிற்சியை முடித்து வந்து மாசா லீயின் பண்ணையிலேயே ஒரு கொல்லப்பட்டறை வைத்து நடத்தி கொண்டு வந்தான். அதன் வருமானமெல்லாம் மாசா லீக்கு போய்க் கொண்டிருந்தது. இப்பொழுது மாசா லீக்கு 78 வயதாகி விட்டது. 1855 நவம்பரில் வந்த ஒரு செய்தி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. எரிக் ரஸ்ஸல் என்ற இங்கிலாந்துக்காரர் நல்ல பயிற்சி பெற்ற 30 சேவல்களுடன் கடல் கடந்து இங்கே வருகிறார் என்றும் அடுத்த மிகப்பெரிய கோழிச் சண்டையில் அவர் கலந்து கொள்கிறார் என்றும் வந்த செய்திதான் அது. மாசா லீ அந்த போட்டிதான் தனது கடைசி போட்டி என்று சொன்னார் கோழி ஜார்ஜிடம். இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் தான் மிக பெரிய பணக்காரனாக ஆகி விடுவேன் என்றும் அதன்பின் தனது வாழ்நாள் லட்சியமான ஒரு பெரிய வீட்டை கட்டுவேன் என்றும் அவர் கூறினார். கோழி ஜார்ஜுக்கும் வாய் ஊறியது. தான் சேமித்து வைத்த பணத்தை இந்த போட்டியில் துணை பந்தயமாக வைத்தால் தானும் ஒரே நொடியில் அதிகம் சம்பாதித்து விடலாம் என்றும் இதனால் தனக்கும் தனது குடும்பத்துக்கும் சுதந்திரமடைவதற்கான காலகட்டம் சீக்கிரம் வந்து விடும் என்றும் கணக்கு போட்டான்.
மாசா லீயும் கோழி ஜார்ஜும் தங்களிடம் உள்ளவற்றிலேயே நல்ல சேவல்களை தேர்ந்தெடுத்து தீவிர பயிற்சி கொடுத்தனர். மிக பிரம்மாண்டமான அந்த போட்டி நாளும் நெருங்கியது. மாசா லீ தனது வாழ்நாள் சேமிப்பிலிருந்து பாதி தொகையை $5000 வங்கியிலிருந்து எடுத்து வைத்திருந்தார். இதனையறிந்த மிசஸ் லீ குய்யோ முறையோ என்று கத்தினாள். ஆனால் மாசா லீ அவளை பொருட்படுத்தவில்லை. அதேபோல் கோழி ஜார்ஜ் இத்தனை வருடங்களாக மாட்டில்டா சேமித்து வைத்த $2000 அவளிடமிருந்து பிடுங்கி வந்தான். அவள் கொடுக்க மாட்டேன் என்று அடம்பிடித்தாள், அழுதாள், புரண்டாள். ஆனால் கோழி ஜார்ஜ் எதனையும் காதில் வாங்கவில்லை. மாசா லீயும் கோழி ஜார்ஜும் கோழி சண்டைக்கு கிளம்பினர். போட்டி ஆரம்பமானது. சண்டை களத்துக்கு வந்த அந்த இங்கிலாந்துக்காரர் $10,000 பந்தயம் கட்டலாமா என்று கேட்டார். ஆனால் அதற்கு மாசா லீ இப்படி பதில் சொல்வார் என்று கோழி ஜார்ஜ் எதிர்பார்க்கவில்லை. $20,000 பந்தயம் வைத்துக் கொள்ளலாம் என்றார் மாசா லீ. கூட்டத்திலிருந்து டாம் லீ என்று ஆரவாரம் அலைமோதியது. 50 வருடங்களாக கோழிச்சண்டை இல் ஈடுபட்டு வரும் மாசா லீ அந்த மக்களிடையே மிகுந்த பிரபலம் அடைந்திருந்தார். சண்டை ஆரம்பமானது. மாசா லீயின் சேவல் அந்த இங்கிலாந்துக்காரரின் சேவலை வெட்டி வீழ்த்தியது. மாசா லீ வெற்றி பெற்றார். மக்களின் காட்டுக்கத்தல் விண்ணை பிளந்தது. கோழி ஜார்ஜுக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. இத்தனை வருடங்கள் தான் கனவு கண்டது நனவாக போகிறது. சுதந்திரம் அடையப் போகிறோம். அந்த இங்கிலாந்துக்காரர் மாசா லீயை நெருங்கி வந்தார். மக்கள் அமைதியாகி அவரையே கவனித்தனர். அவர் மாசா லீயிடம், உங்கள் சேவல் மிக அழகாக சண்டை போட்டது. நீங்களும் நல்ல ஒரு விளையாட்டு வீரர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நாம் இன்னொரு தடவை போட்டி போடலாமா என்று கேட்டார். இப்பொழுது கூட்டத்தின் கண்கள் அனைத்தும் மாசா லீயையே மொய்த்தன. மாசா லீக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. மாசா லீ, உங்கள் சேவல்கள் யாரையும் வென்று விடும் என்று கூட்டத்தினர் கத்துவது கோழி ஜார்ஜுக்கு கேட்டது. உங்களிடமுள்ள விசுவாசமான கருப்பன் ஓர் அருமையான கோழி பயிற்சியாளன் என்று நான் கேள்விப்பட்டேன். என்னிடம் இன்னும் சில சேவல்கள் இருக்கின்றன. அவற்றை மோத விட்டுத்தான் பார்ப்போமே என்றார் அந்த இங்கிலாந்துக்காரர். மாசா லீக்கு இது ஒரு கௌரவ பிரச்சனையாகி விட்டது. தன்மேல் இவ்வளவு அதீத நம்பிக்கை வைத்திருக்கும் இந்த கூட்டத்தின் முன் தான் எப்படி போட்டியிலிருந்து விலகிக் கொள்ள முடியும் என்று எண்ணினார். மேலும் தன்னிடமுள்ள நல்ல கொழுத்த தீயை கக்கும் வீரமுள்ள சேவல்கள் மேலும் அவற்றுக்கு பயிற்சி கொக்கும் கோழி ஜார்ஜ் மேலும் அவருக்கு அதீத நம்பிக்கை இருந்தது. உடனே மாசா லீ, நான் அடுத்த சண்டைக்கு தயார் என்று அறிவித்தார். அடுத்த கோழி சண்டை ஆரம்பமானது. ஆனால் என்னே துரதிர்ஷ்டம், அந்த இங்கிலாந்துக்காரரின் சேவல் மாசா லீயின் சேவலை வெட்டி வீழ்த்தி விட்டது. மாசா லீ தோற்றுவிட்டார். ஜார்ஜுக்கு உலகமே இருண்டு விட்டது போலிருந்தது. இவ்வளவு பெரிய தொகையை யாரும் கையில் கொண்டு வரமாட்டார்கள். ஆதலால் நாளை மாலை நாம் மீண்டும் சந்திக்கலாம். அப்பொழுது நீங்கள் பணத்தை தந்தால் போதும் என்று கூறினார். மாசா லீயும் கோழி ஜார்ஜும் வீடு திரும்பும்பொழுது இருவரும் ஒன்றுமே பேசிக்கொள்ளவில்லை. கோழி ஜார்ஜுக்கு தான் சேமித்து வைத்த பணம் முழுவதும் சென்று விட்ட துக்கத்தோடு மாசா லீ என்ன செய்யப் என்று மனதுக்குள் பெருங்குழப்பம் அலைமோத அமைதியாக இருந்தான். மாசா லீ தனது பெரிய வீடு, பண்ணை, அடிமைகள் என்று தனது சொத்துகள் அனைத்தையும் விற்றாலும் பந்தயத் தொகையை கட்ட முடியாது என்று தெரியும். மாட்டில்டா இதனை கேட்டவுடன் அப்படியே துவண்டுவிட்டாள். அங்கே மிசஸ் லீயும் இதே நிலைமைக்கு ஆளாகியிருந்தாள். மறுநாள் மாலை அந்த இங்கிலாந்துக்காரரை சந்தித்துவிட்டு நேரே கோழிப்பண்ணைக்கு வந்தார் மாசா லீ. கோழி ஜார்ஜ் சேவல்களுக்கு தீனி வைத்து கொண்டிருந்தான். அவனது அருகில் வந்த மாசா லீ, ரொம்ப கஷ்டமான விஷயத்தைச் சொல்லப் போகிறேன் ஜார்ஜ் என்று சொன்னார். கோழி ஜார்ஜ் சுரத்தையே இல்லாமல் அவரை பார்த்து கொண்டிருந்தான். அந்த இங்கிலாந்துக்காரர் எனக்கு ஒரு சலுகை தந்திருக்கிறார். அவரிடமுள்ள பயிற்சியாளரை அவர் இழந்து விட்டாராம். உன்னை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். நேற்று நடந்த சண்டையில் நம் சேவல்கள் சண்டை போட்டதிலிருந்து அவர் உனது திறமையை புரிந்து கொண்டாராம். ஆதலால் உன்னை அவரோடு அனுப்ப வேண்டுமாம். நீ அங்கு இன்னொரு கோழிச் சண்டை பயிற்சியாளனை உருவாக்கிவிட்ட பின் சில வருடங்கள் கழித்து அவர் உன்னை இங்கே திரும்ப அனுப்புவாராம். இப்படிச் செய்தால் எனது சொத்துகள் அனைத்தையும் நானே வைத்துக் கொள்ளலாமாம் என்று சொன்ன மாசா லீ ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டார். கோழி ஜார்ஜ் மூச்சை பிடித்து கொண்டான். எனக்கு வேறு வழி தெரியவில்லை ஜார்ஜ்.
நான் அதற்கு ஒப்புக்கொண்டு விட்டேன். நாளை மாலை நீ கிளம்ப வேண்டும். நீ திரும்பி வந்ததும் உன்னையும் உனது குடும்பத்தையும் விடுதலை செய்து விடுகிறேன். இதோ அதற்கான விடுதலை பத்திரத்தை தயார் செய்து விட்டேன் என்று கூறிய மாசா லீ அந்த விடுதலை பத்திரத்தை தனது சட்டை பையிலிருந்து எடுத்து காட்டினார். இந்த விடுதலை பத்திரத்தை எனது இரும்பு பெட்டியில் பத்திரமாக நான் வைத்திருப்பேன். நீ திரும்பி வந்ததும் இதனை உன்னிடம் நான் ஒப்படைப்பேன். அதுவரை உனது குடும்பத்தை நான் நல்ல முறையில் பார்த்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டு மாசா லீ விடுவிடுவென்று நடந்து சென்று விட்டார். கோபத்தில் உடல் முழுக்க குலுங்கிய கோழி ஜார்ஜ் கண்களில் கட்டிய கண்ணீருடன் மாசா லீ செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான். தலைப்பு: வேர்கள் பாகம் 22. கோழி ஜார்ஜ் சென்ற பின் மாசா லீக்கு அடி மேல் அடி விழுந்தது. அடுத்தடுத்து நடந்த கோழிச் சண்டைகளில் தோல்விகளே அவருக்கு அதிகம் கிடைத்தது. 80 வயது நிரம்பிய மாசா லீ தினமும் அதிகமாக குடித்தார். பண நெருக்கடி அதிகமாக நல்ல நல்ல சேவல்களையும் கோழிகளையும் விற்றார். கையில் கிடைத்த பந்தை முழுவதும் குடித்து தீர்த்தார். டாம் லீ தனது 23வது வயதில் கொல்லப்பட்டரையை திறம்பட கவனித்து வந்தான். அதன் மூலம் மாசாவுக்கு சிறு வருமானம் வந்து கொண்டிருந்தது. அதிலிருந்து டாமுக்கு வாரம் $2 மாசா லீ கொடுத்து வந்தார். டாமின் பிற சகோதரர்கள் வயலில் வேலை செய்து வந்தனர். மாசா லீக்கும் மிசஸ் லீக்கும் அடிக்கடி சண்டை நடந்தது. மொத்த பண்ணையையுமே வறுமை சூழ்ந்து கொண்டது. வறுமை தாழ முடியாமல் மாசா லீ தன்னையும் தனது குடும்பத்தையும் நல்ல விலை வந்தால் விற்று விடுவார் என்று நினைத்திருந்தான் டாம். அவன் நினைத்தபடியே நடந்தது. அவர்கள் இருக்கும் கேஸ்வெல் மாவட்டத்திற்கு அருகிலுள்ள அலமான்ஸ் மாவட்டத்தில் ஒரு புகையிலை பண்ணைக்கு ஒரு குடும்பம் அடிமைகள் தேவை என்று ஓர் அடிமை வியாபாரி சொன்னதால் மாசா லீ பாம்பே மாமா, மிஸ் மலிசி, சாரா அக்கா, கிஸ்ஸி ஆகிய கிழங்களைத் தவிர மற்றெல்லோரையும் விற்றார். தாம் அவர்களையும் சேர்த்து விற்குமாறு மாசா லீயிடம் கெஞ்சினான், கதறினான். இந்த கிழங்களை யாரும் வாங்க மாட்டார்கள் என்று அந்த அடிமை வியாபாரி அடியோடு மறுத்துவிட்டான். தாம் தானே அவர்களை வாங்கிக் கொள்வதாக மாசா லீயிடம் கூறினான். ஒவ்வொருவருக்கும் $300 கொடுத்தால் அவர்களையும் நீ ஒன்றாக அழைத்துச் செல்லலாம் என்று மாசா லீ கூறினார். தன்னிடம் இப்பொழுது ஒன்றும் இல்லை என்றும் அங்கே சென்று கிடைக்கிற பணங்களையெல்லாம் அனுப்பித் தருவதாக கூறி டாம் கெஞ்சினான், கதறினான். அனைவரும் அழுது புலம்பினர். ஆனால் மாசா லீ, நீ அங்கே சென்று பணத்தை தயார் பண்ணி என்னிடம் தந்துவிட்டு அவர்களை அழைத்துச் செல் என்று முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டு சொல்லிச் சென்றார். 4 தினங்கள் கழித்து அவர்கள் புறப்படும் சமயத்தில் படுத்த படுக்கையாக கிடந்த பாம்பே மாமா அவர்களை பிரியும் அதிர்ச்சி தாழாமல் இறந்து போனார். புதிய பண்ணையின் மாசா முர்ரேயும் மிசஸ் முர்ரேயும் ரொம்ப நல்லவர்களாக இருந்தார்கள். அவர்கள் நகரத்தில் வாழ்ந்தவர்களாததால் விவசாயம் பற்றி அவர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. அவரின் மாமா இந்தச் சொத்தை மாசா முர்ரே-யின் பெயரில் எழுதி வைத்திருந்தார். அவர் இறந்ததும் நகரத்தை காலி பண்ணி விட்டு மாசாவும் மிசஸ் முர்ரேயும் இந்த பண்ணைக்கே குடிவந்து விட்டனர். ஆதலால் தான் நன்றாக விவசாயம் தெரிந்த மொத்த குடும்பம் ஒன்று அவர்களுக்கு தேவைப்பட்டது. அவர்களது தேவைக்கேற்ப மாட்டில்டாவின் குடும்பம் அவர்களுக்கு அமைந்தது. மாட்டில்டா பெரிய வீட்டின் சமையல் வேலைகளை கவனித்ததோடு வீட்டைச் சுத்தமாகவும் வைத்து கொண்டாள். மூத்தவன் விர்ஜில் தலைமையில் மற்ற சகோதரர்களும் கிஸ்ஸியும் மேரியும் புகையிலை தோட்ட பணிகளை கவனித்து கொண்டனர். டாம் லீக்கு கொல்லப்பட்டரை அமைத்து கொடுத்தார் மாசா முர்ரே. சமையல் கூடத்திற்கு வந்து மிசஸ் முர்ரே மாட்டில்டாவுடன் நிறைய நேரம் பேசிக் கொண்டிருப்பார். அச்சமயம் மாட்டில்டா பாட்டி கிஸ்ஸி, சாரா அக்கா, மிஸ் மலிசி ஆகியோரை பழைய பண்ணையில் விட்டுவிட்டு வந்த கதையை விலாவாரியாக கூறினாள் மாட்டில்டா. இதனை கேட்டு மிகவும் வருத்தப்பட்ட டாள் மிசஸ் முர்ரே. மாசாவிடம் சொல்லி டாமுக்கு வெளி வேலைகள் வாங்கிக் கொடுத்து அதன் மூலம் அவன் சம்பாதிக்க தான் உதவுவதாகவும் வாக்களித்தாள். மாசாவும் மிசஸ் முர்ரேயும் நல்ல கிறிஸ்தவர்களாக இருப்பதாக மாட்டில்டா புகழ்ந்து சொன்னாள். தாம் திறம்பட கொல்லப்பட்டரையை நடத்தினான். வருமானத்தில் $1க்கு 10 சென்ட் வீதம் மாசா முர்ரே டாமுக்கு கொடுத்து வந்தார். பாட்டி கிஸ்ஸியையும் மற்றொருவரையும் விடுதலை செய்வதற்காக கிடைத்த பணத்தையெல்லாம் தனது தாயிடம் கொடுத்து வந்தான் டாம். அந்த பகுதியிலேயே பிரபலமான இரும்பு கொல்லனாக டாம் மாறினான். தூர தொலைவிலிருந்தெல்லாம் அவனுக்கு ஆர்டர்கள் வந்து குவிந்தன. பெரிய பெரிய பணக்கார மாச்சாக்கள் வீடுகளில் அழகிய வேலைப்பாடுகள் அமைந்த ஜன்னல்களெல்லாம் செய்து கொடுத்தான்.
டாமின் 24வது வயதில் அவனுக்கும் ஜரீன் என்ற பெண்ணுக்கும் திருமணம் நடந்தது. மாசா ஹோல்ட் என்ற பணக்காரரின் வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை பார்த்து வந்தாள். ஜரீன் மாசா ஹோல்ட்டின் வீட்டில் அழகிய ஜன்னல் ஒன்றைச் செய்து மாட்டச் சென்ற டாம் ஜரீனை அங்கே காண நேர்ந்தது. உடனே டாமுக்கு அவளை பிடித்து போயிற்று. அதேபோல் அவளுக்கும் டாமை பிடித்து போயிற்று. மாசா முறை ஜரீனை விலைக்கு வாங்கிவிட்டார். ஆதலால் டாமுடனேயே ஜரீன் ஒன்றாக இருந்து வாழ்க்கை நடத்தினாள். 5 வருடங்கள் கழித்து கோழி ஜார்ஜ் மாசா லீயின் பண்ணைக்கு திரும்பி வந்தான். வயல்வெளிகள் காய்ந்து கிடந்தது. அடிமைச் சேரியில் ஓர் ஆளையும் காணவில்லை. குடில்களெல்லாம் சிதைந்து கிடந்தது. எப்பொழுதும் பளிச்சென்று காணப்படும் மாசா லீயின் பெரிய வீட்டுச் சுவர் மங்கிப் போய் இருந்தது. முன்னே இருக்கும் பெரிய படிகள் இடிந்து கிடந்தன. ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வந்தான் கோழி ஜார்ஜ். அடிமைச் சேரியில் யாரும் இல்லாததால் நேரே பெரிய வீட்டுக்கு ஓடினான். பின்பக்கமாக வீட்டுக்குள் நுழைந்தவன் ஒரு வயதான கிழவி சமையலறையில் அமர்ந்திருப்பதைக் கண்டான். அட, இது மிஸ் மலிசி, மிஸ் மலிசி, மிஸ் மலிசி என்று கத்திக்கொண்டே அவளருகில் ஓடினான் கோழி ஜார்ஜ். மிஸ் மலிசி, யாரப்பா நீ என்று அவனது முகத்தை பார்த்து கேட்டாள். என்னை தெரியலையா? நான்தான் ஜார்ஜ் என்றான் கோழி ஜார்ஜ். ஜார்ஜா, எப்படிப்பா இருக்கே? இவ்வளவு நாளா எங்கே போயிருந்தே என்றாள் மிஸ் மலிசி. வயது அதிகமாகி விட்டதால் மறதியும் அதிகமாகி விட்டது என்று நினைத்து கொண்டான் கோழி ஜார்ஜ். என் அம்மாவை எங்கே? என் மாட்டில்டா குழந்தைகளெல்லாம் எங்கே என்று ஆவலாக கேட்டான் ஜார்ஜ். கிஸ்ஸி, சாரா அக்கா, பாம்பே மாமா, மிசஸ் லீ ஆகியோர் இறந்து விட்டதாகவும் மாட்டில்டாவையும் குழந்தைகளையும் மாசா லீ விற்றுவிட்டதாகவும் சொன்னாள் மிஸ் மலிசி. தான் மட்டும் இருந்து மாசா லீக்கு சமைத்து போடுவதாகச் சொன்னாள் மிஸ் மலிசி. தலையில் இடி விழுந்தது போலிருந்தது ஜார்ஜுக்கு. பாவி மனுஷன், ஏமாற்றி விட்டானே. நீ திரும்பி வந்ததும் உன்னையும் உனது குடும்பத்தையும் விடுதலை செய்து விடுவேன் என்று வாக்களித்து விடுதலை பத்திரத்தை வேறு காட்டினானே பாவி. கோழி ஜார்ஜுக்கு நெஞ்சமெல்லாம் கொதித்தது. மாசா லீ, மாசா லீ என்று கத்திக்கொண்டே வீட்டினுள் ஓடினான். மேல் மாடியிலிருந்து யாரது என்று கேட்டுக்கொண்டே ஏணிப்படியில் இறங்கியவரை கண்டதும் கோழி ஜார்ஜ் அதிர்ச்சியடைந்தான். அழுக்குச் சட்டை அணிந்து கொண்டு சுருங்கிய சவரம் செய்யாத முகத்துடன் ஆளே மாறி விட்டிருந்தார் மாசா லீ. யாரு? ஜார்ஜா, வந்துட்டியா? வா, நம்ம திரும்ப கோழிச் சண்டையை ஆரம்பிக்கலாம். எல்லோரும் என்னை விட்டு போயிட்டாங்க. நீ போனதும் எனக்கு அடிமேல் அடி. இப்ப குடிச்சுக்கிட்டு காலத்த தள்ளுறேன். 10 ஏக்கர் நிலம் மட்டும் மான் மிச்சம். மற்ற எல்லாத்தையும் வித்துட்டேன். சேவல்களையும் கோழிகளையும் கூட வித்துட்டேன். ஊர்ல ஒரு பய என்ன மதிக்க மாட்டேங்கிறான் என்றவர் மலிசி. மலிசி என்று கத்தினார். இதோ வந்துட்டேன் என்று அருகில் வந்தவளிடம் விஸ்கியை எடுத்து வரச் சொன்னார் மாசா லீ. வா, நீயும் குடி, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கே என்று அவனுக்கும் விஸ்கியை ஊற்றிக் கொடுத்தார் மாசா. எனது குடும்பத்தை யாருக்கு வித்தீங்க என்று கோபத்தை அடக்கிக் கொண்டு பொறுமையாக கேட்டான் கோழி ஜார்ஜ். அவர் அதற்கு பதில் சொல்லாமல் வேறு ஏதோ பேசினார். எனது குடும்பத்தை யாருக்கு வித்தீங்க என்று கோழி ஜார்ஜ் கொஞ்சம் குரலை உயர்த்தி கேட்டான். அவனையே உற்று பார்த்தவர் கஷ்டம் தாங்க முடியல. அதனால் அலமாலன்ஸ் மாவட்டத்துல இருக்கிற மாசா மூர் ரேக்கு வித்துட்டேன் என்று சொன்னார் மாசா லீ. எனக்கு விடுதலை பத்திரம் தருவேன்னு சொன்னீங்களே, எங்கே வச்சிருக்கீங்க என்று கேட்டான் கோழி ஜார்ஜ். ஆனால் அவர் வேறு ஏதேதோ புலம்பிக் கொண்டிருந்தார். அந்நேரமே 3-4 கோப்பைகளை உள்ளே தள்ளியிருந்தார். கோழி ஜார்ஜ் அவனும் விஸ்கியை ஊற்றி குடிக்கிற மாதிரி நடித்துக்கொண்டு மாசா லீக்கு ஊற்றி ஊற்றி கொடுத்தான். மாசா லீ முட்ட குடித்து விட்டு அப்படியே சாய்ந்தார். உடனே கோழி ஜார்ஜ் எழுந்து அரக்க பறக்க விடுதலை பத்திரத்தை எல்லா இடமும் தேடினான். கிடைக்கவில்லை. மேலே ஓடினான். மாசா லீயின் படுக்கையறைக்குள் நுழைந்தான். மூத்திர நாற்றம் அடித்தது. அழுக்கு ஆடைகள் ஆங்காங்கே சிதறி கிடந்தன. பரபரவென்று தேடினான். ஆ, கிடைத்து விட்டது. விடுதலை பத்திரம் கிடைத்துவிட்டது. அதனை கையில் கெட்டியாக பிடித்து கொண்டு கீழிறங்கினான் கோழி ஜார்ஜ். மாசா லீ அதே போலவே சாய்ந்து கிடந்தார். வெளியே பாய்ந்து வந்தான் கோழி ஜார்ஜ். பின்பக்கமாகச் சென்று மிஸ் மலிசியிடம் விடை பெற்றுக்கொண்டு தான் பிறந்து வளர்ந்த பண்ணையை ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு அலமான்ஸ் மாவட்டத்தை நோக்கி விரைந்தான்.
கோழி ஜார்ஜ் ஒரு வழியாக மாசா முர்ரேயின் பண்ணையை கண்டுபிடித்து வந்து சேர்ந்தான். அனைவருக்கும் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. பாட்டி கிஸ்ஸி, சாரா அக்கா, மிஸ்ஸஸ் லீ ஆகியோர் இறந்த செய்தியை கூறினான் கோழி ஜார்ஜ். அனைவரது முகங்களிலும் கவலை படர்ந்தது. இறந்த ஆத்மாக்களுக்காக பிரார்த்தனை செய்தனர். தனது விடுதலை பத்திரத்தை வெற்றி புன்னகையோடு காண்பித்தான் கோழி ஜார்ஜ். இங்கிலாந்தில் தான் கண்ட கேட்ட காட்சிகளை கதை கதையாகச் சொன்னான் கோழி ஜார்ஜ். அனைவரும் வாயை பிளந்து கேட்டுக்கொண்டிருந்தனர். சில தினங்கள் கழிந்தது. இன்னொரு செய்தி இடிபோல் வந்தது அவர்களுக்கு. மாசா முர்ரே கோழி ஜார்ஜை அழைத்து, விடுதலை பெற்ற கருப்பர்கள் அடிமை கருப்பர்களோடு 60 நாட்களுக்கு மேல் தங்கக் கூடாது, அப்படியே தங்கினால் அவர்கள் மீண்டும் அடிமையாக ஆக்கப்படுவார்கள் என்று சட்டம் சொல்கிறது. சில தினங்களுக்குள் நீ இந்த மாநிலத்தை விட்டு வெளியேறிட வேண்டும். நீ இங்கேயே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தாராளமாக இருக்கலாம். நான் உன்னை நல்ல விதமாகவே நடத்துவேன் என்று சொல்லி கோழி ஜார்ஜை அனுப்பி வைத்தார். குடும்பத்திலேயே ஒரு ஆளுக்காவது சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. ஆதலால் அதனை தக்க வைத்துக் கொள்வதுதான் நல்லது என்று மாடில்டா சொல்லி விட்டாள். கோழி ஜார்ஜுக்குத்தான் எங்கே செல்வது என்று பிடிபடவில்லை. இன்னும் 40 நாட்களே மீதியிருந்தன. 40 நாட்கள் கழித்து அவன் அவர்களை பிரிந்து சென்றான். 1860ஆம் ஆண்டு ஐரின் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அதற்கு மரியா என்று பெயரிட்டார்கள். அதே ஆண்டு நவம்பர் மாத துவக்கத்தில் ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க அதிபரானார். அவர் அடிமை முறையை கடுமையாக எதிர்ப்பவராக இருந்ததால் தெற்கு அமெரிக்காவிலுள்ள வெள்ளையர்களுக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது. நாடு முழுவதும் கலகங்கள் வெடிப்பதாகவும் வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் போர் நடப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருந்தனர். ஐரின் இப்பொழுது இரண்டாவதாக ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அதற்கு எல்லன் என்று பெயர் சூட்டப்பட்டது. இது ஐரீனின் தாயின் பெயர். முதல் குழந்தை மரியாவுக்குச் செய்தது போல் தாம் இந்த குழந்தையையும் தன் மடியில் தூக்கி வைத்து கொண்டு தனது குடும்ப வரலாறைச் சொன்னான். ஆப்பிரிக்க கொள்ளு தாத்தா குண்டா கிண்டே முதல் அவன் வரை சொல்லி முடித்தான். குடும்பத்தினர் அனைவரும் புடை சூழ இதனை பார்த்து கொண்டிருந்தனர். சிறிது காலம் கழித்து ஐரீன் மூன்றாவது பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அதற்கு வினை என்று பெயரிட்டார்கள். 1863 ஜனவரி 1ஆம் தேதி அமெரிக்க அடிமைகள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த அந்தச் செய்தி அவர்களது காதுகளில் தேனாய் பாய்ந்தது. அடிமைகள் அனைவரும் இனி சுதந்திரமானவர்கள், இனி அடிமை முறை தடை செய்யப்படுகிறது என்ற உத்தரவில் அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் கையெழுத்திட்ட செய்தியே அது. சுருப்பர்களுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. இனி அவர்கள் சுதந்திர பறவைகள். யாரும் பரும் இனி அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. சுருப்பர்கள் அலை அலையாக வீதிகளில் வந்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டாடினர், இயேசுவுக்கு நன்றி செலுத்தினர். ஆனால் சில தினங்களில் இன்னொரு துக்கச் செய்தி அவர்களை ஆட்டி போட்டது. அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் வெள்ளை நிற வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்ட செய்திதான் அது. சில மாதங்கள் கழித்து மாசா முர்ரே அனைத்து கருப்பர்களையும் தனது வீட்டின் முன் வரவழைத்து வாடிய முகத்துடன் இவ்வாறு அறிவித்தார்: நீங்களெல்லாம் எங்களைப் போல் இப்பொழுது சுதந்திர மனிதர்கள். நீங்கள் விரும்பினால் இங்கிருந்து செல்லலாம். நீங்கள் விரும்பினால் இங்கேயே தங்கலாம். இங்கே தங்கி வேலை செய்பவர்களுக்கு நாங்கள் கூலி தருவோம். மாடில்டாவும் அவளின் குடும்பத்தாரும் அளவில்லா மகிழ்ச்சியடைந்தனர். அடுத்த சில தினங்களில் கோழி ஜார்ஜ் அங்கே வந்து சேர்ந்தான். தான் இவ்வளவு நாட்களாக டென்னசி என்ற புதிய ஊரில் இருந்ததாகவும், அங்கே இப்பொழுதுதான் புதிய குடியிருப்புகள், புதிய பண்ணைகள் உருவாகுவதாகவும், நாமும் அங்கே சென்று புதிய வாழ்க்கையை தொடங்கலாம் என்றும் சொன்னான். அனைவரும் மகிழ்ச்சியோடு டென்னஸ் என்ற பகுதிக்கு குடிபெயர்ந்தனர். அங்கே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 30 ஏக்கர் நிலம் ஒதுக்கி கொடுக்கப்பட்டது. தரிசு நிலமாக கிடந்த அவற்றை கோழி ஜார்ஜ் குடும்பத்தினர் கடுமையாக உழைத்து பொன் விளையும் பூமியாக ஆக்கினர். அங்கே மெல்ல மெல்ல ஒரு நகரம் உருவானது. தாம் அங்கே கொல்லப்பற்றை வைத்து அந்த பகுதி மக்கள் அனைவரிடமும் நல்ல பெயர் வாங்கினான். அவர்கள் அங்கேயே கருப்பர்களுக்காக ஒரு சர்ச்சை கட்டி எழுப்பினர். தலைப்பு: வேர்கள் பாகம் 23. மரியா, எல்லன், வினை ஆகியோருக்கு பின் டாம் ஐரீன் தம்பதியருக்கு குட்டி மாடில்டா, எலிஸ்பெத், குட்டி டாம், சிந்தியா ஆகிய குழந்தைகள் பிறந்தனர். வருடங்கள் உருண்டோடின. கடைக்குட்டி சிந்தியா வளர்ந்து பெரியவளானதும் அவளுக்கும் வில் பால்மர் என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றது.
1894 அவர்களுக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் சில நாட்களில் அது இறந்துவிட்டது. 1895 சிந்தியா வில் பால்மர் தம்பதியருக்கு ஆரோக்கியமான அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு பெர்த்தா ஜார்ஜ் என்று பெயர் வைத்தார்கள். சிந்தியா தனது குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து வைத்து தனது குழந்தையை மடியில் வைத்து கொண்டு தன் ஆப்பிரிக்க குழு தாத்தா குண்டா கிண்டேயில் தொடங்கி தனது குடும்ப வரலாற்றைச் சொல்லி முடித்தாள். தாய் தந்தையரின் அரவணைப்பில் பெர்த்தா வளர்ந்து பெரியவளானாள். பள்ளிப்படிப்பு முடித்து முதலாக தனது குடும்பத்திலிருந்து கல்லூரிக்குச் சென்று நல்ல முறையில் கற்றுத் தேர்ந்தாள். 1920 பெர்த்தாவுக்கும் சிமோன் அலெக்சாண்டர் ஹேலிக்கும் ஹென்னிங்கில் வைத்து திருமணம் நடைபெற்றது. பின்னர் இருவரும் நியூயார்க் வந்து சேர்ந்தனர். சிமோன் கார்னல் பல்கலைக்கழகத்தில் விவசாயத்தில் முதுகலை பட்ட படிப்பு படித்தார். பெர்த்தா இதாகா கன்சர்வேட்டர் இசைக்குழுவில் சேர்ந்தார். தன் தாய் தந்தையரை பிரிந்து சென்ற பெர்த்தா 9 மாதங்களாக இடைவிடாமல் அவர்களுக்கு கடிதம் போட்டு கொண்டிருந்தாள். அதன் பிறகு 1921 அவளிடமிருந்து கடிதம் வருவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கடைசியில் அடியோடு நின்று விட்டது. என்னவோ ஏதோ என்று தாய் சிந்தியாவும் தந்தை வில் பால்மரும் தவித்து கொண்டிருந்தார்கள். வில் பால்மர் $500 மகள் பெயருக்கு அனுப்பி வைத்தார். அதற்கும் ஒரு பதிலுமில்லை. இறுதியில் தாய் சிந்தியா நியூயார்க்குக்கு நேரடியாகச் சென்று பார்த்து விட்டே வந்துவிடுவது என்று முடிவு கட்டினாள். அவள் பயண ஏற்பாடுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் பொழுது வீட்டின் கதவு தட்டும் சப்தம் கேட்டது. சிந்தியாவும் வில் பால்மரும் கதவை திறந்து பார்த்தால் அவர்களுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. அங்கே பெர்த்தாவும் சிமோனும் சிரித்துக் கொண்டே நின்று கொண்டிருந்தார்கள். பெர்த்தா கையில் ஒரு போர்வையை ஏந்திக் கொண்டிருந்தாள். மன்னிச்சுக்கோமா, கொஞ்ச காலமா கடிதம் போடல. உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க விரும்பினோம். இதோ ஒரு பரிசோட வந்திருக்கிறோம் என்ற பெர்த்தா தன் கையிலிருந்த போர்வையில் பொதிந்ததை தாய் சிந்தியா கையில் மெல்ல தந்தாள். நெஞ்சு படபடவென அடிக்க சிந்தியா அதனை கையில் ஏந்தினாள். வில் பால்மர் அதனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார். சிந்தியா மெல்ல போர்வையின் மேல் பாகத்தை விலக்கி பார்த்தாள். பிரவுன் நிறத்தில் அழகிய பிரவுன் நிற முகம் ஒன்று தெரிந்தது. அது ஓர் ஆண் குழந்தை. அந்த குழந்தை நான் தான். என் தாத்தா வில் பால்மர் என் மேல் மிகவும் அன்பு வைத்திருந்தார். என் தந்தை என்னையும் எனது தாயையும் ஹென்னிங்கில் விட்டுவிட்டு முதுகலை ஆய்வு படிப்பை முடிப்பதற்காக நியூயார்க் சென்று விட்டார். நான் தாத்தாவின் அரவணைப்பில் வளர்ந்தேன். எனது 5வது வயதில் என் தாத்தா இறந்தார். சொல்ல முடியாத துக்கம் என்னை வந்து ஆட்டியது. அதன் பிறகு நான் என் பாட்டியுடன் ஒட்டிக்கொண்டேன். என் பாட்டிதான் எனக்கு எங்கள் குடும்ப வரலாற்றை விலாவாரியாக கதை போல் சொல்லித் தருவாள். ஆப்பிரிக்க கொழு தாத்தா குண்டா கிண்டேயில் ஆரம்பித்து அவள் வரைக்கும் உள்ள கதையை எனக்கு மனதில் ஆழமாக பதியும்படி அடிக்கடி கூறுவாள். அவள் சொன்ன பெயர்கள் சம்பவங்கள் எல்லாம் என் மனதில் ஆழமாக பதிந்து விட்டன. சின்ன வயதிலேயே படிப்பதில் அதிக ஆர்வம் உள்ள நான் துணிகரமான வீரச் செயல்கள் நிறைந்த கதைகளை விரும்பி படிப்பேன். நாமும் கதைகள் எழுதினால் என்ன என்ற சிந்தனை வந்ததோடு கொஞ்சம் கொஞ்சமா எழுத ஆரம்பித்தேன். பகுதி நேர பத்திரிகையாளனாக இருந்த நான் 1959 எனக்கு 37 வயது ஆகும் பொழுது முழு நேர எழுத்தாளராக மாறினேன். ரீடர்ஸ் டைஜஸ்ட் பத்திரிகை எனக்கு ருசிகர சம்பவங்களை கொண்ட மனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை எழுதும் பணியை கொடுத்தது. 1962 நான் பிரபல மனிதர்களை பேட்டி காண ஆரம்பித்தேன். அப்படி பேட்டி கண்டவர்களில் முக்கியமானவர்தான் அப்போதைய நேஷன் ஆஃப் இஸ்லாம் அமைப்பின் பேச்சாளர் மால்கம் எக்ஸ். நான் எடுத்த மால்கம் அன் பேட்டியை படித்த ஒரு நூல் வெளியீட்டாளர் மால்கம் அன் வாழ்க்கை வரலாற்றை ஒரு நூலாக எழுதும்படி கூறினார். மால்கம் தன்னோடு கூட வேலை செய்யும்படி என்னை கேட்டுக்கொண்டார். அதே போலவே நானும் செய்தேன். அதற்கடுத்த வருடம் முழுவதும் பெரும்பாலும் நான் அவரை பேட்டி காண்பதிலேயே செலவழித்தேன். அதற்கடுத்த வருடம் நான் மால்கம் அன் சுயரிதையை எழுத ஆரம்பித்தான். அந்த நூலை முடிக்கும் சமயத்தில் அதனை படிக்க அவர் உயிருடன் இல்லை. அவர் முன்னேயே என்னிடம் சொன்னபடி அவர் படுகொலை செய்யப்பட்டார். அவர் படுகொலை செய்யப்பட்ட 2வது வாரத்தில் அவரது சுயசரிதையின் கையெழுத்து பிரதியை நான் முடித்திருந்தேன். அதற்கு பிறகு ஒரு பத்திரிகை எனக்கு லண்டனில் ஒரு வேலையை முடித்து வரும்படி சொல்லி அனுப்பியிருந்தது.
நான் தற்சமயமாக லண்டனிலுள்ள பிரிட்டிஷ் மியூசியத்தில் உள்ள நூலகத்திற்குச் சென்று அந்தரோட்டா கல்லை பற்றிய நூலொன்றை எடுத்து படித்தேன். இந்த கல் நைல் நதியின் டெல்டா பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தது என்று அந்த நூல் மூலம் அறிந்தேன். அந்த கல்லில் 3 வகையான வார்த்தைகள் செதுக்கப்பட்டிருந்தன. அதில் ஒரு வகை வார்த்தை அனைவருக்கும் அறிந்த கிரேக்க எழுத்துகளில் இருந்தது. 2வது வகை வார்த்தை யாரும் அறியாத எழுத்துக்களில் இருந்தது. 3வது வகை வார்த்தை பழங்கால ஹிரோஜில்ஃபிக்ஸ் என்ற எழுத்துகளில் அமைந்திருந்தது. இதனை யாராலும் மொழிபெயர்க்கவே முடியாது என்பது அனைவரின் கருத்து. ஆனால் ஜீன் சேம்போலியன் என்ற ஒரு பிரெஞ்சு அறிஞர் 2வது வகை அறியாத வார்த்தையையும் 3வது வகை ஹிரோஜில்ஃபிக்ஸ் எழுத்துக்களையும் ஒவ்வொரு எழுத்தாக ஒப்பிட்டு அர்த்தம் கண்டு பிடித்துச் சொன்னார். அதோடு அந்த 3 வகை வார்த்தைகளுமே வாசித்தால் ஒரே மாதிரி ஓசையை தான் தருகின்றன என்ற உண்மையையும் அவர் கண்டுபிடித்துச் சொன்னார். இந்த நூலை படித்த பொழுது எனக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. லண்டனிலிருந்து அமெரிக்கா திரும்பும் பொழுது விமானத்தில் வைத்து எனக்கு ஒரு புதிய எண்ணம் உதித்தது. தெரிந்த கிரேக்க வார்த்தைகளை வைத்து தெரியாத மற்ற 2 வகை வார்த்தைகளை அந்த பிரெஞ்சு அறிஞர் கண்டுபிடித்தது மாதிரி நாமும் செய்தால் என்ன? அதாவது என் பாட்டியும் மற்றவர்களும் அந்த ஆப்பிரிக்கர் சொன்ன வார்த்தைகளை பல தடவை சொல்ல நான் கேட்டி குக்கிறேன். அந்த ஆப்பிரிக்கரின் பெயரை கிண்டே என்று அவர்கள் சொன்னார்கள். கிட்டாருக்கு கோ என்றும் ஆருக்கு காம்பி பொலாங்கோ என்றும் அவர்கள் சொன்னார்கள். இந்த வார்த்தைகள் காலம் காலமாக ஒருவர் பின் ஒருவராக சொல்லக் கேட்டு வரும் பொழுது கொஞ்சம் மாறியிருக்கலாம். ஆனால் அவைகளில் கூர்மையான ஓர் ஒற்றுமையை நான் கண்டேன். எல்லாவற்றிலும் க என்ற ஓசை மிகைத்து காணப்படுவதை நான் கண்டேன். ஆக என் ஆப்பிரிக்க முன்னோடி சொன்ன சில வார்த்தைகள் இப்பொழுது ஆப்பிரிக்காவில் எங்காவது உபயோகத்தில் இருக்கும். அந்த வார்த்தைகள் ஆப்பிரிக்காவின் எந்த பகுதியைச் சார்ந்ததாக இருக்கும்? அதனை கண்டுபிடிக்க இந்த உலகில் எனக்கு ஏதாவது வழி இருக்கிறதா? வாஷிங்டனிலுள்ள தேசிய ஆவண காப்பகத்திற்கு நான் சென்றேன். சிவில் போருக்கு பின்னுள்ள வடகரோலினா மாநிலத்தின் அலமான்ஸ் மாவட்டத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எனக்கு வேண்டும் என்று கேட்டேன். தந்தார்கள். 1800களின் கணக்கெடுப்பு அது. ஒவ்வொரு பெறாக பார்த்து கொண்டே வந்தேன். முடிவே இல்லாமல் நீண்டு கொண்டே சென்றது பட்டியல். தளர்ந்து போனேன். அந்தச் சமயத்தில் தான் அது கண்ணில் பட்டது. டாம் முரே கருப்பர், இரும்பு கொல்லர், ஜரீன் முரே கருப்பர், இல்லத்தரசி. இதனைத் தொடர்ந்து எனது பாட்டியின் மூத்த சகோதரிகளின் பெயர்கள். எலிஸ்பெத் வயது 6. இது யாருமல்ல, என் பெரிய பாட்டி லிஸ். இந்த கணக்கெடுப்பின் சமயத்தில் என் பாட்டி பிறந்திருக்கவே இல்லை. அதன் பிறகு அடிக்கடி அந்த ஆவண காப்பகத்திற்கு, காங்கிரஸ் நூலகத்திற்கு, அமெரிக்க புரட்சி நூலகத்திற்கு என்று ஒவ்வொரு இடமாகச் சென்று எனது ஆராய்ச்சியைத் தொடர்ந்ததேன். எனது நோக்கமெல்லாம் என் ஆப்பிரிக்க முன்னோடி பேசிய அந்த உச்சரிப்பு எங்கே பேசப்படுகிறது என்று கண்டுபிடிக்க என்ன வழி என்பதிலேயே இருந்தது. ஆப்பிரிக்கர்கள் அதிகமாக பிரவேசிக்கும் இடங்களுக்குச் சென்று வரலாம் என்று தீர்மானித்தேன். உடனே நியூயார்க்கிலுள்ள ஐக்கிய நாடுகள் சபை ஞாபகத்திற்கு வந்தது. அங்கே ஓடினேன். கண்ணில் பட்ட ஆப்பிரிக்கர்களிடமெல்லாம் எனக்கு தெரிந்த அந்த ஆப்பிரிக்கச் சொற்களைச் சொல்லி பார்த்தேன். அதனை கேட்டவர்களெல்லாம் சட்டாரென்று என்னை பார்ப்பதும் பின்னர் போவதுமாக இருந்தார்கள். ஒன்றும் பலன் இருப்பதாக தெரியவில்லை. விரக்தி அதிகமாகியது. என்னோடு ஹென்னிங்கில் ஒன்றாக வளர்ந்த ஜார்ஜ் சிம்ஸுடன் ஒரு நாள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவனிடம் இவ்விஷயத்தை கூறினேன். சில தினங்களுக்குப் பின் அவன் ஆப்பிரிக்க மொழிகளை பற்றி அறிந்திருந்த 12 பேர்களின் பட்டியலை கொண்டு வந்து தந்தான். அதில் ஒருவரது பெயர் எனது கவனத்தை ஈர்த்தது. அது பெல்ஜியத்தைச் சேர்ந்த டாக்டர் ஜான் வான்சினா. லண்டன் ஆப்பிரிக்க கிழக்கத்தேய பள்ளியில் படித்த அவர் பின்னர் ஆப்பிரிக்க கிராமங்களில் பணி புரிந்திருக்கிறார். இப்பொழுது அவர் விஸ்கான்சின் பல்கலைக்கழகத்தில் பணி புரிந்து வருகிறார். அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு பின்னர் நேரில் சந்தித்தேன். நான் கேட்ட ஆப்பிரிக்க வார்த்தைகளை அவரிடம் சொல்லி காண்பித்தேன். அவருடன் கூட பணி புரியும் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த டாக்டர் பிலிகார்டினுடன் என்னை தொடர்பு படுத்தினார். அந்த இருவரும் நான் சொன்ன வார்த்தைகள் மாண்டிங்கா மொழியினுடையது என்று சொன்னார்கள். இதற்கு முன் மாண்டிங்கா என்ற வார்த்தையையே நான் கேட்டதில்லை. மாண்டிங்கோ மக்கள் பேசும் மொழிதான் மாண்டிங்கா என்று அவர்கள் கூறினர். டாக்டர் பிலிகர்டின் சொன்னார், கோ என்றால் கோரா என்பதனை குறிக்கும். கோரா என்றால் மாண்டிங்கோ மக்கள் பயன்படுத்திய இசை கருவி.
இதேபோல இசைக்கருவியை அடிமைப்படுத்தப்பட்ட மாண்டிங்கோ இனத்தார் அமெரிக்காவில் பார்த்ததும் கோரா என்று சொல்லியிருக்கலாம். பொலாங்கோ என்றால் மாண்டிங்கா மொழியில் ஓடும் தண்ணீர் நதி என்று பொருள் என்றும், காம்பி என்றால் ஒருவேளை காம்பியா வை குறிக்கும் என்றும் ஆக, காம்பி பொலாங்கோ என்றால் காம்பியா நதி என்றிருக்கலாம் என்றும் அவர் கூறினார். காம்பியா நதியை பற்றி நான் கேட்டதே இல்லை. நியூயார்க்கிலுள்ள யுடிகா கல்லூரியில் என்னை பேச அழைத்திருந்தார்கள். அங்கே சென்ற நான் எனக்கு அழைப்பு விடுத்த பேராசிரியரிடம் காம்பியா பற்றி கேட்டேன். காம்பியாவிலிருந்து வந்த ஒரு புத்திசாலி மாணவன் ஹாமில்டனில் படிக்கிறான் என்றார் அந்த பேராசிரியர். அந்த மாணவன் படிக்கும் ஹாமில்டன் கல்லூரிக்கு ஓடினேன். அங்கே தென்பட்ட ஒரு பேராசிரியரிடம் நான் விஷயத்தை சொல்லி முடிக்கும் முன்பே, நீங்கள் தேடி வந்திருப்பது எபு மாங்கா வை என்றார். எபு மாங்கா நான் சொன்ன ஆப்பிரிக்க வார்த்தைகளை கூர்மையாக கேட்டார். பின்னர் அதனை முணுமுணுத்தார். மாண்டிங்கா உங்கள் தாய் மொழியா என்று ஆவலாக கேட்டேன். இல்லை, ஆனால் நான் அந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் ஓர் உலோஃப்காரன் என்றார் எபு மாங்கா. காம்பியா நாட்டிற்கு என்னை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நான் அவரிடம் கோரினேன். உடனே ஒப்புக்கொண்டார் அவர். அடுத்த வாரம் நாங்களிருவரும் காம்பியா நோக்கி புறப்பட்டோம். செனகல் நாட்டின் டாகர் என்ற நகரத்தை அடைந்த நாங்கள் மறுநாள் காலை ஒரு சிறிய விமானத்தில் காம்பியாவின் என்டம் விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்தோம். ஒரு பயணிகள் வேனில் தலைநகரமான பஞ்சில் சென்றோம். காம்பியாவில் அதிகமாக முஸ்லிம்களே வாழ்கிறார்கள். எபு மாங்காவும் அவரின் தந்தை அல்ஹாஜ் மாங்காவும் அவர்களது நாட்டு வரலாற்றை நன்கு அறிந்திருந்த சில நபர்களை அழைத்து வந்தனர். தலைமுறை தலைமுறையாக எனது குடும்பத்தில் சொல்லப்பட்டு வந்த வரலாறை நான் அப்படியே அவர்களிடம் ஒப்பித்தேன். ஆனால் தலைகீழாக என் பாட்டியிலிருந்து டாம், கோழி, ஜார்ஜ், கிஸ்ஸி, ஆப்பிரிக்கர் என்று சொன்னேன். அந்த ஆப்பிரிக்கர் அவரது பெயரை கிண்டே என்று பிற அடிமைகளிடம் வலியுறுத்திச் சொன்னதாகச் சொன்னேன். கிண்டே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களிடம் உச்சரித்து காட்டினேன். அவர்கள் ஆர்வமாக கேட்டுவிட்டு காம்பி பொலாங் கோ என்றால் காம்பியா நதிதான் என்று உறுதிப்படுத்தினார்கள். எங்கள் நாட்டின் பழமையான கிராமங்களில் ஒரு வழக்கம் இருந்தது. ஒரு கிராமத்தில் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் குடியமர்ந்த குடும்பத்தினரின் பெயரையே அந்த கிராமத்திற்கும் சூட்டி விடுவர் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த நாட்டு வரைபடத்தை எடுத்து ஓரிடத்தைச் சுட்டிக்காட்டி, இதோ பாருங்கள், இதுதான் கிண்டே குண்டாஹ் என்ற கிராமம். இதற்கு அருகில் சிறிது தூரத்தில் கிண்டே குண்டாஹ் ஜான்னே யா என்ற கிராமம் இருக்கிறது என்று சொன்னார்கள். கிரியாட்கள் என்றழைக்கப்படும் சரித்திர பாடகர்களைப் பற்றியும் அவர்கள் மூலம்தான் நான் முதலில் கேள்விப்பட்டேன். அவர்கள் இன்றும் பழைய கிராமங்களில் வாழ்கின்றார்களாம். இவர்களை நடமாடும் ஆவண காப்பகங்கள் என்று மக்கள் அழைப்பார்களாம். இவர்கள் வாய் வழியாகவே வரலாறுகளைச் சொல்வார்களாம். மூத்த சரித்திர பாடகர்கள் 60 வயதை தாண்டியவர்களாக இருப்பார்கள். இவர்களோடு சீடர்களாக இளம் சரித்திர பாடகர்கள் எப்பொழுதும் கூட இருப்பார்கள். இந்த சீடர்கள் மூத்த சரித்திர பாடகர்கள் சொல்லும் வரலாறை 40-50 வருடங்களாக கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அது அவர்களது மனதில் ஆழப்பதிந்துவிடும். அதன் பிறகு அவர்கள் மூத்த சரித்திர பாடகர்களாக மாறுவார்கள். இப்படி வாழையடி வாழையாக ஆப்பிரிக்கர்களின் வரலாறு நின்று நிலைத்திருக்கும். அவர்களது நினைவாற்றலும் அபாரமாக இருக்கும். நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு பின்னுள்ள கிராமங்கள், கோத்திரங்கள், குடும்பங்கள், வாழ்ந்து மறைந்த வரலாற்று நாயகர்களின் வரலாறுகளை பாடல் மாதிரி சொல்லிக் கொண்டே போவார்களாம். இந்த கிரியட் என்ற சரித்திர பாடகர்கள், சில அறியப்பட்ட சரித்திர பாடகர்கள் 3 நாட்கள் வரை இடைவிடாமல் சொன்னதை ஒரு தடவை கூட திருப்பிச் சொல்லாமல் சரித்திரங்களைச் சொல்லிக் கொண்டே இருப்பார்களாம். நான் அப்படியே ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனேன். என் ஆப்பிரிக்க முன்னோடி தனது பெயரை கிண்டே என்று சொல்லியிருப்பதாலும், கிண்டே குலத்தார் காம்பியாவிலேயே மிகப் பழமையானவர்களும் பெருமை வாய்ந்தவர்களாகவும் இருந்ததாலும் நிச்சயம் கிரியாட்களுக்கு இது தெரிந்திருக்கும் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவித்து, அப்படிப்பட்ட கிரியட் கிடைத்தவுடன் எனக்கு தகவல் தருவதாக சொல்லி என்னை அனுப்பி வைத்தார்கள். நான் அமெரிக்கா திரும்பியதும் ஆப்பிரிக்க வரலாறுகளை படிக்க ஆரம்பித்தேன். உலகிலேயே 2வது மிக பெரிய கண்டமான ஆப்பிரிக்காவின் வரைபடத்தை வைத்துக்கொண்டு அதன் நாடுகளையும் நதிகளையும் திரும்ப திரும்பச் சொல்லி மனதில் இருத்திக் கொண்டேன்.
அடுத்த சில வாரங்களில் எனக்கு காம்பியா வரும்படி தகவல் வந்தது. ஆப்பிரிக்காவுக்கு பறந்தேன். கிண்டே குலத்தாரை பற்றி நன்கு தெரிந்து வைத்திருக்கும் ஒரு கிரியட்டை தாங்கள் கண்டுபிடித்திருப்பதாகவும் அவரது பெயர் கெப்பா கஞ்சி ஃபோஃபனா என்றும் நான் ஏற்கனவே சந்தித்தவர்கள் கூறினார்கள். எனக்கு உடனே அவரை பார்க்க வேண்டும் போலிருந்தது. அவர் எங்கே இருக்கிறார் என்று ஆவலாக கேட்டேன். ஒரு மாதிரியாக என்னை பார்த்த அவர்கள் அவர் அவரது கிராமத்தில இருக்கிறார் என்று சொன்னார்கள். நான் அந்த கிரியட்டை காண புறப்படுவதற்கான ஏற்பாடுகளைச் செய்வதற்கு 3 நாட்கள் ஆயிற்று. மிகுந்த சிரமப்பட்டே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தேன். காம்பியா நதியை கடப்பதற்கு ஒரு படகை வாடகைக்கு அமர்த்தினோம். அங்கிருந்து செல்வதற்கு ஒரு லாரியை வாடகைக்கு பேசினோம். என்னோடு கூட வருவதற்கு மொத்தம் 14 பேர்களை வாடகைக்கு அமர்த்தினேன். அவர்களில் 3 மொழிபெயர்ப்பாளர்களும் 4 இசை கலைஞர்களும் அடங்குவர். பின்னணியில் இசை இல்லாவிட்டால் கிரியாட்கள் சரித்திரமே சொல்ல மாட்டார்களாம். ஒரு வழியாக பயணம் புறப்பட்டோம். நதியை கடந்து அல்பிரட்டா என்னும் கிராமத்தை அடைந்தோம். அங்கிருந்து சிறிய தூரத்தில் ஜூஃபூர் என்ற சின்னஞ்சிறிய கிராமத்திற்கு நடந்தே சென்றோம். இந்த கிராமத்தில் தான் அந்த கிரியட் இருப்பதாக காம்பியா மக்கள் சொன்னார்கள். ஜூஃபூரில் காலடி எடுத்து வைத்ததும் என்னுள் ஓர் உச்சகட்ட அனுபவத்தை உணர்ந்தேன். வாழ்க்கையில் என்றுமே நான் உணர்ந்திராத அனுபவம் அது. கருப்பர்களின் பின் தங்கிப்போன மேற்கு ஆப்பிரிக்காவில் நான் நிற்கிறேன். ஜூஃபூருக்குள் நாங்கள் நுழைந்தவுடன் வெளியில் நின்று விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் எச்சரிக்கப்பட்டார்கள். தங்கள் குடிசைகளிலிருந்து மக்கள் வெளிவந்தனர். மொத்தம் 70 பேர்களே வாழும் ஒரு குக்கிராமம் அது. பின்தங்கிய இதர கிராமங்களைப் போல் இந்த கிராமமும் 200 வருடங்களுக்கு முன்னுள்ளது மாதிரி இருந்தது. குடிசைகள் வட்ட வடிவில் களிமண்ணால் கட்டப்பட்டிருந்தன. அதன் மேலே கூம்பு வடிவில் கூரைகள் போடப்பட்டிருந்தது. எங்களுக்கு அருகில் கூடி விட்ட ஜூஃபூர் மக்களில் தார் போன்ற ஒரு கருப்பு குள்ள மனிதர் எங்கள் முன் வந்தார். எங்களின் 3 மொழி பெயர்ப்பாளர்களும் அவரோடு பேசிக் கொண்டிருக்க கூடியிருந்த 70 பேர்களும் என்னைச் சூழ்ந்தனர். என்னையே முறைத்து பார்த்தனர். என்னுள் ஒரு வகையான உதறலும் உந்துதலும் ஏற்பட்டன. நானும் நிறைய கூட்டத்தினிடையே நின்றிருக்கிறேன். ஆனால் வாழ்க்கையில் முதலாக முழுவதும் அண்டக்கருப்பு ஆட்கள் முன் பரிதாபமாக நின்றிருந்தேன். உணர்ச்சி வயப்பட்டு நின்றிருந்த நான் எனது தலையை தாழ்த்திக் கொண்டேன். எனது கையின் பிரவுன் நிறத்தோலை என் கண்கள் கண்டன. இந்த தடவை முன்பை காட்டிலும் வேகமாக ஓர் உந்துதல் என்னுள் படர்ந்தது. அப்பழுக்கற்ற கருப்பு நிறத்துக்கு முன் ஒரு கலப்பு நிறம். சுத்தமானவர்களுக்கு இடையில் ஓர் அசுத்தமானவன். என்னுள் அவமான உணர்வு என்னை பிடுங்கித் தின்றது. திடீரென்று மொழிபெயர்ப்பாளர்களிடமிருந்து விலகி வந்தார் அந்த மனிதர். உடனே ஜூஃபூர் மக்கள் என்னை விட்டு விலகி அந்த மனிதரைச் சூழ்ந்து கொண்டனர். அவர்தான் நான் தேடி வந்த கிரியட் என்று உணர்ந்து கொண்டேன். ஒரு மொழிபெயர்ப்பாளர் என்னிடம் ஓடி வந்து என் காதில் அவர்கள் இதற்கு முன் கருப்பு அமெரிக்கரை பார்த்ததே இல்லை. ஆதலால் தான் இப்படி முறைத்து பார்க்கிறார்கள் என்று கிசுகிசுத்தார். கடல் கடந்து வாழும் 25 கோடி சுருப்பர்களின் ஒரே பிரதிநிதியாக இன்று நான் அவர்கள் முன்பு நிற்கிறேன். ஜூஃபூர் மக்கள் அந்த வயதான கிரியட்டை சூழ்ந்து கொண்டு இடையிடையே என்னை காட்டி ஏதேதோ மாண்டிங்கா மொழியில் பேசினர். சிறிது நேரத்தில் அந்த வயதானவர் என் முன்னே வந்து நின்றார். அவரது கண்கள் என்னை ஊடுருவி பார்த்தது. அடிமை கப்பல்கள் போய்ச் சேருமிடங்களில் வாழும் எங்களின் இலட்சக்கணக்கான மக்களுக்காக தாங்கள் கவலை கொள்வதாக அந்த கிரியட் என்னை பார்த்து மாண்டிங்கா மொழியில் சொன்னார். மொழிபெயர்ப்பாளர்கள் அதனை என்னிடம் மொழிபெயர்த்துச் சொன்னவுடன் நான் சொன்ன பதிலை அவருக்கு மாண்டிங்கா மொழியில் பெயர்த்து இவ்வாறு சொன்னார்கள். அமெரிக்காவிலும் பிற இடங்களிலும் வாழும் எங்கள் மூதாதையர்கள் தாங்கள் இந்த இடத்திலிருந்து தான் கடத்தி வரப்பட்டதாக எங்களிடம் கூறியுள்ளார்கள். அந்த வயதானவர் என் முன் அமர்ந்தார். ஜூஃபூர் மக்கள் அவசரமாக அவர் பின்னால் சென்று கூடி நின்றனர். பிறகு கிண்டே குலத்தாரின் வரலாறை எனக்குச் சொல்ல ஆரம்பித்தார். அது நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாலிருந்து துவங்கியது. அது உரைநடை மாதிரி இல்லாமல் பாடல் மாதிரி கடகடவென வந்து விழுந்தது. கொஞ்சம் சொல்லி விட்டு நிறுத்துவார். மொழிபெயர்ப்பாளர்கள் எனக்கு அதனை மொழிபெயர்த்துச் சொல்வர். பின்னர் அவர் தொடருவார். ஒவ்வொரு தலைமுறையாகச் சொல்லிக் கொண்டே வந்த கிரியட் யார் யாரை திருமணம் முடித்தார்கள், யாருக்கு எத்தனை குழந்தைகள், அந்த குழந்தைகள் யார் யாரை மணமுடித்தார்கள் என்று பிசிறு தட்டாமல் சொல்லிக் கொண்டே வந்தார். அது யாராலும் நம்ப முடியாதது.
காலத்தை குறிப்பிடுவதற்கு கிரியட் பெரிய நதியின் வருடத்தில் வெள்ளப்பெருக்கின் நீர்யானையை கொலை செய்தான் என்று அந்த காலத்தில் நடந்த சம்பவத்தைச் சொன்னார். கிரியட் தலைமுறையாக சொல்லிக்கொண்டே உமரோவும் பிண்டாவும் திருமணம் செய்தனர். அவர்களுக்கு குண்டா, லாமின், ஸ்வாது, மாடி என்று 4 குழந்தைகள் பிறந்தன என்று சொன்னார். பின்னர் தொடர்ந்தார், மன்னரின் படைகள் வந்த சமயத்தில் இந்த குழந்தைகளில் மூத்தவன் குண்டா மரம் வெட்டுவதற்காக காட்டுக்குள் சென்ற பொழுது அதன்பின் அவனை யாரும் பார்க்கவில்லை. கிரியட் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே சென்றார். நான் சிலை போல் அமர்ந்திருந்தேன். எனது இரத்தம் உறைந்தது போலிருந்தது. எனது குழந்தை பருவத்தில் ஹென்னிங்கில் எனது பாட்டி மூலமாக நான் கேட்ட அதே கதையை இந்த மனிதர் இங்கே இப்பொழுது சொல்கிறார். இதே கதை காலமாக எனக்குச் சொல்லப்பட்டு வந்தது என்பது இந்த வயதான மனிதருக்கு தெரியவா போகிறது? ஒரு மொழிபெயர்ப்பாளரிடம் எனது குறிப்பேட்டை காட்டினேன். அதன் முதல் பக்கத்திலேயே காலமாக என் பாட்டி சொன்ன கதையை நான் எழுதி வைத்திருந்ததை அவர் பார்த்தார், படித்தார். அவரது புருவங்கள் உயர்ந்தன. உடனே அந்த வயதான கிரியட்டிடம் அந்த குறிப்பேட்டை காட்டி வேகமாக ஏதேதோ பேசினார். அவ்வளவுதான். அந்த வயதான கிரியட் துள்ளி குதித்து எழும்பினார். அவர் மக்களிடம் எனது குறிப்பேட்டை சுட்டிக்காட்டி நிறைய பேசினார். அந்த மக்களது முகத்தில் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஒரே நேரத்தில் பிரதிபலித்தனர். உடனே அந்த 70 பேர்களும் என்னைச் சுற்றி வளையமாக நின்று கொண்டனர். கடிகார முள்ளின் எதிர் திசையில் நகர்ந்தவாறு ஏதேதோ பாடினார்கள். அவர்களது முட்டுக்கால்களை தூக்கி பாடினார்கள். சிவந்த மண்ணிலிருந்து தூசி கிளம்பியது. வளையத்தை உடைத்து கொண்டு என் அருகே வந்த 10-12 பெண்கள் தங்கள் முதுகில் கட்டி தொங்கவிட்டிருந்த குழந்தைகளை ஒருவர் பின் ஒருவராக எடுத்து என் கையில் திணித்தனர். பின்னர் அதனை வாங்கிக் கொண்டனர். அதன்பின் ஜுஃபூர் ஆண்கள் என்னை மூங்கிலாலும் கிடுகாலும் கட்டப்பட்டிருந்த பள்ளிவாசலுக்கு அழைத்துச் சென்றனர். என்னைச் சுற்றிலும் அமர்ந்து கொண்டு அரபியில் பிரார்த்தித்தனர். அந்தச் சமயத்தில் என்னுள் ஏற்பட்ட எண்ணவோட்டத்தை நான் இப்பொழுதும் எண்ணி பார்க்கிறேன். நான் எங்கிருந்து வந்தேன் என்று கண்டுபிடித்த பிறகும் என்னால் அவர்கள் சொல்லும் ஒரு வார்த்தையை கூட புரிந்து கொள்ள முடியவில்லையே. பின்னர் அவர்கள் என்ன பிரார்த்தித்தார்கள் என்பது எனக்கு மொழிபெயர்த்து இவ்வாறு சொல்லப்பட்டது. எங்களிலிருந்து காணாமற்போன ஒருவரை எங்களிடம் திரும்ப வரவழைத்த அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நாங்கள் ஆற்று வழியாக வந்ததால் நான் தரை வழியாக திரும்ப விரும்பினேன். சுரடு முரடான சாலையில் நாங்கள் காம்பியா தலைநகரான பஞ்சில் நோக்கி சென்று கொண்டிருந்தோம். ஓர் இளம் மாண்டிங்கோதான் எங்களை ஓட்டிச் சென்றார். எங்களது வண்டி கொஞ்சம் பெரிய கிராமம் ஒன்றை அடைந்தது. நாங்கள் அங்கே வந்து சேரும் முன்பே ஜூஃபூரில் என்ன நடந்தது என்ற செய்தி இங்கே வந்து சேர்ந்திருக்கும் என்று எனக்கு தெரியும். வண்டி ஓட்டி வண்டியின் வேகத்தை குறைத்தான். கிராம மக்கள் சாலையை நோக்கி ஓடி வந்தார்கள். ஏதோ கத்திக்கொண்டே என்னை பார்த்து கையசைத்தார்கள். நானும் அவர்களை பார்த்து கையசைத்தேன். இன்னொரு கிராமத்தை கடக்கும் பொழுது அங்குள்ள மக்கள் ஓடி வந்து மிஸ்டர் கிண்டோ என்று கத்தி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். எனக்கு உடம்பெல்லாம் புல்லரித்து போய்விட்டது. என் சகோதரர்களை வரலாறு செய்த கொடூரங்களை என் மனம் எண்ணிய போது எனது கணுக்காலிலிருந்து ஏதோ ஒன்று புறப்பட்டு அப்படியே மேலெழும்பி தலைக்கு வந்து கண்கள் வழியே வெளியே பீரிடுவது போல் நான் உணர்ந்தேன். ஆம், நான் அழுது கொண்டிருந்தேன். மனித குலத்தின் மிக பெரிய தவறைக் கண்டு நான் அழுது கொண்டிருந்தேன். அமெரிக்கா திரும்பினேன். ஒரு புத்தகம் எழுத தீர்மானித்தேன். என் பாட்டியும் மற்றவர்களும் எங்கள் குடும்ப பரம்பரை வரலாற்றைச் சொல்லும் பொழுது ஒரு கப்பல் அந்த ஆப்பிரிக்கரை நாப்லிஸ் என்ற இடத்திற்கு கொண்டு வந்தது என்று எப்பொழுதும் சொல்வார்கள். அவர்கள் சொல்வது மேரி லேண்ட் மாநிலத்திலுள்ள அன்னாபொலிஸ்தான் என்று எனக்கு தெரியும். காம்பியா நதியிலிருந்து அன்னாபொலிஸுக்கு என் ஆப்பிரிக்கரையும் ஏற்றிக்கொண்டு எந்த கப்பல் வந்தது என்று கண்டுபிடிக்க வேண்டும். எந்த காலகட்டத்தில் இந்த கப்பல் வந்தது என்பதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். மன்னரின் படைகள் வந்த சமயத்தில் குண்டாகிண்டே மரம் வெட்ட காட்டுக்குள் சென்ற பொழுது பிடிபட்டான் என்று கிரியட் சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்தது. லண்டனுக்கு வந்த நான் 1760களில் பிரிட்டிஷ் இராணுவத்தின் செயல்பாடுகளை ஆய்ந்து படித்தேன். மன்னரின் படைகள் என்று கிரியட் சொன்னது கலோனல் ஹரியின் படைகளைத்தான் என்பதை தெரிந்து கொண்டேன். இந்த யூனிட் லண்டனிலிருந்து 1767 இல் காம்பியா நதியில் அமைந்திருந்த
ஜேம்ஸ் அடிமைகள் கோட்டையை பாதுகாக்க அனுப்பப்பட்டது. இந்த கோட்டை பிரிட்டனின் கட்டுப்பாட்டில் அன்று இருந்தது. லண்டனுக்குச் சென்று லாய்ட்ஸ் ஆஃப் லண்டன் ஆவணங்களை ஆய்வு செய்தேன். 6 வாரங்களாக ஆயிரக்கணக்கான ஆவணங்களை புரட்டினேன். என்னால் காம்பியாவிலிருந்து அன்னாபோலிசுக்கு வந்த ஒரு கப்பலை கூட கண்டு பிடிக்க முடியவில்லை. 7வது வாரத்தில் ஒரு நாள் அடிமை கப்பல்கள் பட்டியலில் 1023வது தாளை புரட்டியபோது அது எனது கண்களில் பட்டது. 1766க்கும் 1767 இக்குமிடையில் 30 கப்பல்கள் காம்பியா நதியை தொட்ட விவரம்தான் அது. அந்த பட்டியலில் எனது கண்கள் மேய்ந்தது. ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வந்த எனது கண்கள் கப்பல் எண் 18ஐ அடைந்தது. அதன் விவரங்களுக்குள் சென்ற என் கண்கள் அங்கேயே நிலைகுத்தி நின்றது. 1767ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி, அதாவது மன்னர் ரின் படைகள் வந்த சமயத்தில், லார்ட் லிகோனியர் என்ற கப்பல், அதன் தலைவர் தாமஸ் டேவிஸ், காம்பியா நதியில் இருந்து புறப்பட்டது. சேருமிடம் அன்னாபோலிஸ். சட்டென்று எனக்கு வாஷிங்டனில் காங்கிரஸ் நூலகத்தில் நான் படித்த ஒரு நூல் மின்னல் போல் மனதில் வந்தது. உடனே நான் வாஷிங்டனுக்கு பறந்தேன். காங்கிரஸ் நூலகத்தில் அந்த நூலை, அன்னாபோலிஸ் துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி என்ற நூலை எடுத்து அமர்ந்தேன். அதன் பக்கங்களை புரட்டினேன். எனது சந்தேகம் தெளிவானது. லார்ட் லிகோனியர் என்ற கப்பல் 1767ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் தேதி அன்னாபோலின் வந்து சேர்ந்தது என்று அந்த பக்கத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்து ஒரு காரை வாடகைக்கு அமர்த்தி கொண்டு அன்னாபோலிசுக்கு விரைந்தேன். நான் நேராக மேரிலேண்ட ஹால் ஆஃப் ரிகார்ட்ஸ் என்ற ஆவண காப்பகத்திற்குச் சென்றேன். அங்கே ஆவணங்களை பாதுகாக்கும் ஃபிப் ஜேக்கப்சனிடம் அக்டோபர் 1767 முதல் வாரத்தில் வெளியான நாளிதழ்களை தருமாறு கேட்டேன். அந்த பெண்மணி உடனே மேரிலேண்ட் கெசட்டின் மைக்ரோஃபிலிம் சுருளை கொண்டு வந்து தந்தார். மைக்ரோஃபிலிமை வெளிச்சப்படுத்தி பார்த்த பொழுது அக்டோபர் 1 இதழில் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். அந்த விளம்பர வாசகம் இதுதான்: இப்பொழுது இறக்குமதியானது. ஆப்பிரிக்கா காம்பியா நதியிலிருந்து வந்துள்ள லார்ட் லிகோனியர் என்ற கப்பலிலுள்ள சரக்குகள் அன்னாபோலிஸில் அதன் உரிமையாளர்களால் வருகிற அக்டோபர் 7ஆம் தேதி புதன்கிழமை விற்கப்படுகிறது. ஆரோக்கியமான அடிமைகளை கொண்டுள்ள கப்பல் அது. நான் 1967ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் தேதி அன்னாபோலிஸில் இந்த விளம்பரத்தை படித்துக் கொண்டிருந்தேன். 1767ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் தேதி என் ஆப்பிரிக்க முன்னோடியை ஏற்றிக்கொண்டு வந்த கப்பல் அன்னாபோலிஸில் வந்து நின்றது. சரியாக 200 வருடங்கள். அன்னாபோலிஸின் கடல் நீரையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தேன். இந்த நீரின் மேல் தான் என் தாத்தாவின் தாத்தாவின் தாத்தா கொண்டு வரப்பட்டார். என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது. 1766 முதல் 67 வரை காம்பியா நதியில் அமைந்திருக்கும் ஜேம்ஸ் கோட்டையில் உள்ள பதிவுப்படி லார்ட் லிகோனியர் கப்பலில் 141 அடிமைகள் ஏற்றப்பட்டிருந்தனர். மிகவும் சிரமமான அந்த கப்பற்பயணத்தின் முடிவில் எத்தனை பேர் உயிரோடு இருந்தார்கள்? இந்த கேள்விக்கு விடை தேட நான் மீண்டும் மேரிலேண்ட் ஹால் ஆஃப் ரிகார்ட்ஸ் ஆவண காப்பகத்துக்கு ஓடினேன். அந்த கப்பலின் சரக்கு விவர பட்டியலை தேடி கண்டுபிடித்தேன். அந்த விவரம் வருமாறு: 3265 யானை தந்தங்கள், 3700 பவுண்டு தேன், 800 பவுண்டு பருத்தி, 32 அவுன்ஸ் காம்பியாவின் தங்கம், 98 நீக்ரோக்கள். 42 ஆப்பிரிக்கர்கள் வழியில் இறந்திருக்கின்றனர். நான் விர்ஜினியா மாநிலத்தின் ரிச்மண்டுக்குச் சென்றேன். லார்ட் லிகோனியர் கப்பல் வந்து சேர்ந்த 1767ஆம் ஆண்டு செப்டம்பருக்கு பிறகு செய்யப்பட்ட அனைத்து சட்டபூர்வ பத்திரங்களையும் நான் வாசித்தேன். செப்டம்பர் 5, 1768ஆம் ஆண்டு எழுதப்பட்ட ஒரு நீண்ட பத்திரத்தை நான் வாசித்தேன். அதில் ஜான் வாலரும் அவரது மனைவி ஆன் வாலரும் 240 ஏக்கர் பண்ணை நிலத்தையும் பொருட்களையும் தோபி என்று பெயரிடப்பட்ட ஒரு நீக்ரோ அடிமையையும் வில்லியம் வாலருக்கு மாற்றி எழுதப்பட்டுள்ளதைக் கண்டேன். ஓ கடவுளே, கிடைத்துவிட்டது! ரோசட்டா கல்லை பார்த்ததிலிருந்து 12 வருடங்களாக நான் தேடிய 5 லட்சம் மைல்கள் பயணம் செய்து நான் தேடிய அந்த பெயர் கிடைத்து விட்டது. எனது ஆப்பிரிக்க முன்னோடியை மாச்சாக்கள் தோபி என்றழைத்ததையும் அதனை எனது ஆப்பிரிக்க முன்னோடி மறுத்து தனது பெயர் குண்டா கிண்டே
என்று ஆணித்தரமாக வலியுறுத்தியதையும் எனது பாட்டியும் மற்றவர்களும் அடிக்கடி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். எனது புத்தகத்திற்கு தேவையான இதர தகவல்களை நான் திரட்ட ஆரம்பித்தேன். குண்டா கெண்டேயின் சிறுவயது மற்றும் வாலிப பகுதியை எழுதுவதற்கு எனக்கு நீண்ட ஆப்பிரிக்காவுக்கு பறந்து சென்று அங்கிருந்து அமெரிக்காவுக்கு வரும் ஒரு கப்பலில் ஏறினேன். என் கொள்ளுத்தாத்தா இதே மாதிரி ஒரு கப்பலில் அனுபவித்த கொடுமைகளை முடிந்த அளவு கற்பனை செய்து பார்க்கவே இந்த கப்பலில் ஏறினேன். இரவு உணவு முடிந்ததும் நான் கப்பலில் சரக்கு வைக்கப்படும் இருண்ட அடித்தட்டுக்கு இறங்கி வருவேன். எனது ஆடைகள் அனைத்தையும் களைந்து விட்டு அங்குள்ள கரடு முரடான ஒரு பலகையில் மல்லாக்க படுப்பேன். வலுக்கட்டாயமாக அந்த இரவு முழுவதையும் அங்கேயே செலவழிப்பேன். அந்த இருண்ட கீழ்த்தட்டில் என் கொள்ளு தாத்தா என்னவெல்லாம் பார்த்திருப்பார், கேட்டிருப்பார், உணர்ந்திருப்பார், நுகர்ந்திருப்பார், ருசித்திருப்பார் என்று என்னால் முடிந்த அளவு கற்பனை செய்து பார்ப்பேன். எல்லாவற்றிற்கும் அவர் என்னவெல்லாம் யோசித்திருப்பார் என்று கூட நான் யோசித்து பார்ப்பேன். இப்படியே 10 இரவுகள் நான் செய்தேன். இறுதியாக எங்களது 7 தலைமுறைகளையும் ஒரு புத்தகமாக பின்னினேன். அதுதான் இப்பொழுது உங்கள் கரங்களில் தவழ்கிறது. நான் நிறைய கூட்டங்களில் இந்த நூல் எப்படி வந்தது என்பது பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் சிலர், உங்கள் நூலில் உண்மை எவ்வளவு, கற்பனை எவ்வளவு என்று கேட்பார்கள். ஆப்பிரிக்க அமெரிக்க குடும்பங்களில் வாய்வழி வரலாறு, அந்தந்த காலகட்டங்களின் வாழ்க்கை முறைகள், கலாச்சாரங்கள் என்று பல வருடங்களாக 3 கண்டங்களிலுள்ள 50 நூலகங்களில் சேகரித்த தகவல்களையெல்லாம் ஒருங்கிணைத்திருக்கிறேன். அவ்வளவுதான். வெற்றி பெற்றவர்களால் மட்டுமே வரலாறுகள் எழுதப்படும் என்ற நியதியை இந்த புத்தகம் உடைக்க உதவும் என்று நான் நம்புகிறேன். நாட்கள் பிடித்தனர். தலைப்பு: வேர்கள், பாகம் 24. அமெரிக்க அடிமை ஆதிக்கத்தின் அழியா சின்னம். கோரி தீவு. இங்கிருந்துதான் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆப்பிரிக்க கருப்பர்கள் கப்பலில் கடத்திச் செல்லப்பட்டனர். ஆப்பிரிக்க கண்டத்திலுள்ள ஒரு நாடு செனகல். இதன் துறைமுகப்பட்டினம் தான் டாகர். இந்த டாகரிலிருந்து 10 நிமிட படகு பயணத்தில் அமைந்ததுதான் கோரி தீவு. அடல் டியுல் கவோன்கர் என்ற பத்திரிகையாளர் கோரி தீவுக்கு நேரடியாகச் சென்று பின்னர் எழுதிய கட்டுரை ஒன்று ஃபிரண்ட்லைன் ஜனவரி 14, 2005 இதழில் வெளியானது. அந்த கட்டுரை கோரி தீவில் பதிந்துள்ள இரத்தக்கரை படிந்த வரலாற்றை நமக்கு பறைசாற்றுகின்றது. இன்று அமெரிக்காவில் வாழும் கருப்பர்களின் முன்னோர்கள் அன்று ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமைகளாக கப்பலில் கடத்தப்பட்டவர்கள். அந்த கருப்பர்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள் என்ற பேருண்மையை அலெக்ஸ் ஹேலி என்ற எழுத்தாளர் தனது ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடித்தார். அமெரிக்க கருப்பரான இவர் தனது பரம்பரையின் வேர்களை கண்டறிந்து அதனை வேர்கள், ரூட்ஸ் என்ற நாவலில் விவரிக்கிறார். இந்த அலெக்ஸ் ஹேலி எழுதிய இன்னொரு நூல்தான் மா. இப்படி ஆப்பிரிக்கர்களை கப்பலில் கடத்தி வருவதற்கு பயன்படுத்தப்பட்ட துறைமுக தீவுதான் இந்த கோரி தீவு. 2444 போர்ச்சுகல் நாட்டவர்கள் இந்த அழகிய தீவில் காலடி எடுத்து வைக்கும் பொழுது இதனை கோரி தீவு என்றழைத்தனர். இந்த தீவின் வழியாகத்தான் ஆப்பிரிக்கர்களை தங்கள் கரும்பு தோட்டங்களுக்கு அவர்கள் கடத்திச் சென்றனர். 15, 16ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய காலனிகள் அமெரிக்காவில் விரிவடைவதற்கு இந்த அடிமைகளின் கடுமையான உழைப்பு பெரிதும் உதவியது. போர்ச்சுகல் நாட்டவரை பின்பற்றி டச்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் தங்களது சுரங்கங்களுக்கும் தோட்டங்களுக்கும் ஆப்பிரிக்கர்களை கடத்தி வர துவங்கினர். 900 மீட்டர் நீளமும் 300 மீட்டர் அகலமும் கொண்டதே இந்த குட்டி தீவு. இது இன்று ஒரு சுற்றுலாத்தலமாக மாறி இருக்கின்றது. இன்று அமெரிக்காவில் வாழும் கருப்பர்கள் தங்கள் முன்னோர்களின் தடங்களைக் கண்டறியும் முகமாக இங்கே வருகிறார்கள். இந்த தீவின் மண்ணை மரியாதையோடு தொட்டு பார்க்கின்றார்கள். தங்கள் முன்னோர்கள் பட்ட துயரங்களை கனத்த இதயத்துடன் நினைத்து பார்க்கின்றார்கள். இந்த தீவில் ஓர் அடிமைகள் இல்லம், ஹவுஸ் ஆஃப் ஸ்லேவ்ஸ் இருக்கின்றது. இது 1776 இல் டச்சுக்காரர்களால் கட்டப்பட்டது. அடிமைகள் இல்லத்தின் முன்பக்கம் ஒரு பெரிய மரக்கதவு. அதனை திறந்தவுடன் ஒரு சிறிய திறந்தவெளி. அதற்கு பின்னால் 2 மாடி கட்டடம். கட்டடத்தின் கீழ்த்தளத்தில் சிறு சிறு செல் என்றழைக்கப்படும் அறைகள் உள்ளனர். ஆப்பிரிக்காவிலிருந்து கடத்தி வரப்படும் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யாவரும் இந்த திறந்தவெளியில் நிறுத்தப்படுவர். அடிமைகளை விலைக்கு வாங்க வரும் வியாபாரிகள் மாடியில் நின்று கொண்டு இவர்களை பார்ப்பார்கள். நல்ல புஷ்டியான
திடகாத்திரமான உறுதியான ஆண்களை தேர்வு செய்வார்கள். 60 கிலோ எடைக்கு மேலுள்ள ஆண்களுக்கு அங்கே நல்ல கிராக்கி. ஓர் ஆண் அடிமைக்கு பண்டமாற்றாக ஒரு துப்பாக்கி விற்பவருக்கு கொடுக்கப்படும். அதேபோல் பருத்த மார்புள்ள பெண்களுக்கு நல்ல கிராக்கி இருக்கும். பெண்களின் மார்பு அளவுக்கு தக்கவாறு பண்டமாற்றாக மது வழங்கப்படும். குழந்தைகளை வாங்குபவர்கள் பண்டமாற்றாக கண்ணாடிகளை கொடுப்பார்கள். கப்பல் முழுவதும் ஆள் சேரும் வரை விற்கப்பட்ட அடிமைகள் செல்களில் அடைத்து வைக்கப்படுவார்கள். இந்த செல்கள் 2.6 மீட்டர் அகலமும் 2.6 மீட்டர் நீளமும் கொண்டவை. கழுத்தைச் சுற்றி இரும்பு வளையங்களால் பூட்டி அந்த இரும்பு வளையத்தையும் கை கால்களையும் நீண்ட சங்கிலியால் அடிமைகளை பிணைத்து வைத்திருப்பர். அந்தச் சங்கிலியின் நுனியில் இரும்பு பந்துகள் இணைக்கப்பட்டிருக்கும். இரும்பு பந்துகளின் கனத்தால் அவர்களால் கழுத்தை மேலே தூக்கவே முடியாது. மலஜலம் கழிப்பதற்கு அடிமைகள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். 60 கிலோவுக்கு கீழுள்ள ஆண்களெல்லாம் பன்றிகளைப் போல தீனி ஊட்டப்பட்டனர். அவர்களது எடை 60 கிலோவை தாண்டினால்தான் நல்ல விலைக்கு விற்க முடியும். கடத்தி வரப்பட்டவர்களில் யாராவது திமிரினால் அவர்களுக்கென்று அங்கே ஓர் அறை இருக்கிறது. அங்கே அவர்கள் தக்கப்படுவார்கள். அந்த அறையின் அமைப்பு எப்படி இருக்குமென்றால் அங்கே நிற்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது. இதில் அடைக்கப்படுபவர்கள் படும் அல்லல்கள் ஏட்டில் வடிக்க முடியாதவை. தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா 1991 இந்த அடிமைகள் இல்லத்தை பார்வையிட வந்த பொழுது அவர் இந்த குறுகிய அறையில் அரை மணி நேரம் செலவழித்தாராம். கடத்தப்பட்டவர்களில் இருந்த இளம் பெண்கள் மேல் தளத்திற்கு கொண்டு வரப்பட்டு அடிமை வியாபாரிகளால் இஷ்டத்திற்கு பாலியல் வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டனர். வலி தாங்காமல் இந்த அபலை பெண்கள் எழுப்பும் கத்தலும் கதறலும் வெளியே கேட்காமலிருக்க கல்மனம் படைத்த சுயவர்கள் பியானோ வாசிப்பார்களாம். இந்த இல்லத்தின் பின்புறம் ஓர் இருண்ட குறுகிய சந்து உள்ளது. அது நேரே அட்லாண்டிக் பெருங்கடலை முட்டும். அந்தச் சந்தின் முடிவில் அமைந்திருக்கும் கதவை திறந்தால் கடலின் அலைகள் கரையை முத்தமிட்டு கொண்டிருக்கும். ஏறத்தாழ 2 கோடி ஆப்பிரிக்கர்கள் இந்த குறுகிய இருண்ட வழியாகத்தான் இழுத்து வரப்பட்டு கப்பலில் ஏற்றப்பட்டனர். இதன் வழியாக கப்பல்களில் ஏறியோர் இனி தங்கள் சொந்த நாட்டுக்கு மீளவே முடியாது. அதனால் இதன் கதவை மீளமுடியா கதவு என்றழைக்கின்றனர். இந்த கதவை திறந்தவுடன் கடலில் குதித்து தப்பிக்க முனைந்தவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் ஒன்று அடிமை வியாபாரிகளின் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாயினர் அல்லது சுறாமீன்களுக்கு பலியாயினர். கிட்டத்தட்ட 300 வருடங்களாக, அதாவது 1536 முதல் 1848 ஆண்டு வரை 6 லட்சம் ஆப்பிரிக்கர்கள் இந்த தீவில் இறந்துள்ளனர். 1793 ஆண்டு எலி விட்னி என்பவர் பருத்தியிலிருந்து கொட்டையை நீக்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்தார். இதனால் பருத்தியின் உற்பத்தி திடீரென்று பன்மடங்காக உயர்ந்தது. பருத்திதான் அமெரிக்க, பிரிட்டிஷ் தொழிற்சாலைகளின் மூலப்பொருளாக இருந்தது. எனவே பருத்திக்கான தேவை அதிகமாக இருந்து கொண்டேயிருந்தது. இந்த இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் பருத்தி பண்ணைகள் புற்றீசல் போல் முளைக்கத் தொடங்கின. கடத்தி வரப்பட்ட ஆப்பிரிக்கர்கள் அடிமைகளாக்கப்பட்டு இந்த பருத்தி பண்ணைகளில் உழைக்க வைக்கப்பட்டனர். தங்கள் இரத்தத்தை சிந்தி அவர்கள் சூரியன் உதித்ததிலிருந்து மறையும் வரை இந்த பண்ணைகளில் உழைத்தனர். அவர்கள் தயாரித்த துணிதான் அமெரிக்க ஏற்றுமதியில் மிக விலையுயர்ந்த பொருளாக இருந்தது. அவர்களால்தான் அமெரிக்க பொருளாதாரம் வளம் மிக்கதானது. அவர்கள்தான் கால்வாய்கள், இருப்பு பாதைகள், சாலைகள் அமைத்தனர். விவசாயத்திலிருந்து தொழிற்புரட்சிக்கு பொருளாதாரம் மாறியபோது அடிமைகளின் தேவை இன்னும் அதிகமானது. இதனால் மேலும் மேலும் அடிமைகள் கூறி தீவு வழியாக கடத்தப்பட்டனர். ஆப்பிரிக்க கருப்பர்களின் கடும் உழைப்பையும் வியர்வையையும் இரத்தத்தையும் உறிஞ்சித்தான் மேலை நாடுகள் மேன்மை நாடுகளாயின. வளத்தையும் பொருளாதாரத்தையும் பெருக்கிக் கொண்டன. அது ஒரு மிருகத்தனமான, அநாகரிகமான, மனிதாபிமானமற்ற காலம். வயல்களில் ஆண்கள் வேலை செய்த அதே நேரத்திற்கு பெண்களும் வேலை செய்ய பணிக்கப்பட்டனர். கர்ப்பமான பெண்கள் பேறுகாலம் வரும் வரைக்கும் வேலை செய்ய வைக்கப்பட்டனர். அடிமைகளின் இறப்பு விகிதம் அதிகமாக இருந்தது. இந்த மனித இழப்பை ஈடு கட்ட பண்ணை முதலாளிகள் அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும்படி அடிமைகளை ஊக்குவித்தனர். இளம் பெண்கள் குழந்தைகளை தயாரிக்கும் கருவிகளாக பாவிக்கப்பட்டனர். அவர்கள் 13 வயது முதல் குழந்தை களை பெற்றெடுக்க துவங்குவர். 20 வயதுக்குள் 4 அல்லது 5 குழந்தைகளை பெற்றெடுத்திருப்பர்.
அதிகமான அடிமைகளை வைத்திருக்கும் பண்ணை முதலாளி செல்வந்தனாகவும் பாக்கியசாலியாகவும் மதிக்கப்பட்டானர். கர்ப்பமடைவதை ஊக்குவிப்பதற்காக 15 குழந்தைகளை பெற்று தந்தால் உனக்கு சுதந்திரம் அளிப்பேன் என்று பண்ணை முதலாளிகள் பெண்களுக்கு வாக்குறுதி தந்தார்கள். ஐ.நா. விண்கல்வி அறிவியல் கலாச்சார அமைப்பு யுனெஸ்கோ கோரி தீவை 1978 இல் உலக பரம்பரை சொத்து ஸ்தலமாக அறிவித்தது. தற்பொழுது அது செனகல் நாட்டு அரசால் பராமரிக்கப்படுகிறது. இன்று அடிமைகள் இல்லம் மியூசியமாக மாற்றப்பட்டுள்ளது. அடிமைகள் அடைத்து வைக்கப்பட்ட அறைகள், அவர்களைச் சுட்டி வைக்க பயன்படுத்தப்பட்ட சங்கிலிகள், கை விலங்குகள், இரும்பு வளையங்கள், இரும்பு பந்துகள், இன்னும் இது போன்ற சாதனங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளனர். அடிமை வியாபாரத்தையும் அதன் தடையையும் நினைவு கூறும் சர்வதேச தினமாக ஆகஸ்ட் 23 பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அடிமைகள் இல்லத்தின் பதிவு புத்தகத்தில் அன்ஸ்காவின் தலைவர் கோசிரோ மச்சூரா இவ்வாறு எழுதியுள்ளார். இந்த இடம் இப்பொழுது சர்வதேச புனித தலமாக உள்ளது. உலகின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் நிறைய மனிதர்கள் இங்கே வருகிறார்கள். நம்மை போன்ற மனிதர்கள் ஒரு காலத்தில் சக மனிதர்களை அடிமைப்படுத்திய கொடுமை இனை இவர்கள் கவலையோடு நினைவு கூர்கிறார்கள். கோர் தீவின் அடையாளமும் முக்கியத்துவமும் நாம் கவனிக்க வேண்டியது. மேலை நாடுகளின் ஆதிக்க மனோபாவத்திற்கு மௌன சாட்சியாக அடிமைகள் இல்லம் இன்று நின்று நிலவுகின்றது. வேர்கள் பாகம் முடிந்தது. இஸ்மாயில் இஸ்லாமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள். நன்றி.